கவனிங்க. நேத்து கிளாஸ்ல எக்ஸ்பிரிமெண்ட் 6.1 டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணோம். ஒரு ரெக்டாங்குலர் லூப்ல கரண்ட் பாஸ் பண்றப்ப அண்ட் ஆல்சோ அந்த லூப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிறப்ப அந்த லூப்புக்கு டார்க் கிடைக்கும். நீங்க லூப்பா பார்க்காம 4 ஒயரா பார்க்கணும். இதுல இந்த 2 ஒயர்ல ஃபோர்ஸே வராது. இந்த 2 ஒயர் PQ அண்ட் RS இதுல ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகும். நான் புரியணுங்கிறதுனால என்னையே லூப்பா எடுக்க சொல்லியிருப்பேன். இந்த ஆர்ம்ல ஜெனரேட் ஆகிற ஃபோர்ஸ் இன்டு தி போர்ட்னு இப்படி இருக்கும். இந்த ஆர்ம்ல ஜெனரேட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து அவுட் ஆஃப் போர்ட்னு இப்படி இருக்கும். இந்த 2 ஃபோர்ஸ்னால லூப் என்ன ஆகும்னா சுத்த ஆரம்பிக்கும். சுத்துதுன்னா இங்க டார்க் இருக்குன்னு அர்த்தம். அததான் நீட்டா டெரைவ் பண்ணி ஃப்ரம் தேர் நம்ம கால்னாமீட்டருக்குள்ள நுழைஞ்சு கால்னாமீட்டர்ல இருந்து அம்மீட்டர் வோல்ட் மீட்டர்னு அந்த டைட்டில கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். லூப்போட அப்பியரன்ஸ் பாருங்களா, பிளாட்டா இருக்கும். அதாவது இப்படி இருக்கும், நேரா இருக்கும். சப்போஸ் இப்படி இருக்கிற லூப் இப்படி இல்லாம சாஞ்சு இருந்தா அப்ப எப்படி டார்க் கண்டுபிடிக்கிறது? அததான் இன்னைக்கு பிகினிங்ல பார்க்க போறோம். இத நான் என்னோட நோட்ஸ்ல எக்ஸ்பிரிமெண்ட் 6.2 அப்படின்னு செட் பண்ணிருப்பேன். நல்லா சிஸ்டமேட்டிக்கா படிச்சா நல்லா இருக்கும். அதே மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் செட் பண்ணணும். தட் இஸ் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். செட் பண்ணிட்டேன். இது நார்த் போல், இது சவுத் போல். எக்ஸ்பிரிமெண்ட் 6.1ல வச்ச மாதிரி லூப்பை பிளாட்டா வைக்காம லூப்பை இன்க்ளைண்டா வைக்கணும். லூப்பை இன்க்ளைண்டா வச்சுட்டான். கரெக்டா? நேம் பண்ணிக்குவோம். இது P, இது Q, இது R, இது S. as usual கரண்ட் பாஸ் ஆகுது. கரண்ட் வந்து I. நீங்க இந்த லூப்போட டைமென்ஷன்ஸ் பத்தியும் எழுதிருங்க. SP அண்ட் QR. அத லூப்போட பிரெத் Bன்னு எடுத்துக்கிறான். PQ அண்ட் RS இத லூப்போட லென்த் Lன்னு எடுத்துக்கிறான். அண்ட் ஆல்சோ லூப் ஒரு மாதிரி இன்க்ளைண்டா இருக்கிறதுனால அந்த இன்க்ளனேஷனை டயக்ராம்ல மார்க் பண்ணும். நல்லா கவனமா பாருங்க. லூப் இப்படி என்ன நான் நிக்கிற மாதிரி பிளாட்டா இருந்ததுன்னா அப்ப இதுதான் ஏரியாவோட டைரக்ஷன். லூப் சாய்வா இருந்ததுன்னா அப்ப இதுதான் ஏரியாவோட டைரக்ஷன். நீங்க டிரா பண்ற அந்த ஏரியாவோட டைரக்ஷன் லூப்போட அப்பியரன்ஸுக்கு 90 டிகிரி கிரியேட் பண்ணும். இப்ப நான் நேரா நிக்கிறேன்னா ஏரியான்னு ஒரு லைன் போடுறேன்னா அந்த லைன் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும். பாருங்க, என் பாடிக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். நான் சாய்வா நின்னாலும் அந்த லைன் எப்படி இருக்கணும்? என் பாடிக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்ப லூப் இப்ப சாய்வா இருக்கு. நான் இங்க இருந்து ஃப்ரண்ட்ல ஒரு லைன் போடணும். that line will create 90 degree to that loop appearance. அதாவது நீங்க போடுற லைனே நார்மல்னு தான் சொல்லுவாங்க. நார்மல்னா பர்பெண்டிகுலர்னு அர்த்தம். நான் இப்படி லைன் போடணும். இந்த பேனா வச்சிருக்கிற மாதிரி லைன் வரையணும். கஷ்டம். அதுவும் சென்டர்ல வரைகிறது ரொம்ப கஷ்டம். 3D டயக்ராமா மாறும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா சென்டர்ல இப்படி ஃப்ரண்ட் ஆஃப் போர்டு வரைய வேண்டிய லைனை இப்படி கீழே இறக்கி இங்கேயும் வரையலாம்னு நினைக்கிறேன். அதாவது நான் இங்க இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா நல்லா பாருங்களேன். நான் இங்க இருந்து ஒரு லைன் போடுறேன். இது ஏரியாவோட டைரக்ஷன் என் கேப் 90 டிகிரி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி வரைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு லைன் போடுறேன். ஏரியாவோட டைரக்ஷன் என் கேப் 90 டிகிரி மெயின்டைன் பண்ணிருக்கு. அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஆக்சுவலா நான் வரைய வேண்டியது இன் ஃப்ரண்ட்.
அது எனக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுனால, வரைய தெரியலங்கிறதுனால நான் இப்படி வரைஞ்சுக்கிறேன். நார்த்ல இருந்து சவுத்துக்கு ப்ரொஜெக்ட் ஆகிற அந்த எஃபெக்ட் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃப்ரம் நார்த் டு சவுத்ன்னு இருக்கு. அதை நான் இங்க இப்படி மார்க் பண்றேன். அதே மாதிரி இங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட மார்க் பண்றேன். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஏரியா டைரக்ஷனுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் தீட்டான்னு நேம் பண்றேன். இந்த டயக்ராமை பொறுத்தவரை தீட்டாங்கிறது, இப்ப நான் இப்படி நிக்கிறேன், ஸ்ட்ரைட்டா இருக்கேன். இது நார்த் மேக்னெட், இது சவுத் மேக்னெட்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப ஃபீல்டு இப்படி போகுது, நான் இப்படி ஏரியா போடுறேன். நேரா நிக்கிறப்ப இதான் ஏரியா டைரக்ஷன். அப்ப ஏரியாவுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் தான் தீட்டா. when I be like this, லூப் இப்படி இருந்தா தீட்டா 90 வரும். நான் இப்ப சாய்வால நிக்கிறேன். அப்ப நீங்க ஏரியா இப்படி போடணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கும். அப்ப வேற ஏதோ ஒரு ஆங்கிள் வரும். அந்த ஆங்கிளை நான் தீட்டான்னு மாறும். அவ்வளவுதான், டயக்ராம் முடிச்சாச்சு. இப்ப மொத்தம் 4 ஒயர் இருக்கு. 4 ஒயருமே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல தான் இருக்கு. 4 ஒயர்லயுமே கரண்ட் பாஸ் ஆகுது. அப்ப கரண்ட் கேரிங் ஒயர் இஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். then according to experiment 3C it experience Lorentz force. அதுக்கான ஃபார்முலா BIL sin theta. நாம இப்ப பார்க்க போறது எக்ஸ்பெரிமெண்ட் 6.2. டைட்டில் என்னன்னா அதே டார்க் ஆன் கரண்ட் லூப் தான். எக்ஸ்பெரிமெண்ட் 6.1க்கு என்ன போட்டோமோ அதே தான். இன்னும் சொல்றதா இருந்தா எக்ஸ்பெரிமெண்ட் 6.1ஓட ரிசல்ட்டை 6.2க்கான ரிசல்ட்டை வச்சு டெவலப் பண்ணிடலாம். பண்ணாதான் நாலேஜ் கிடைக்கும். அதுக்குதான் இதை படிக்கணும். இதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட போலாம். ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இதுல இருந்து மைல்டா ட்விஸ்ட் பண்ணி ப்ராப்ளம் கேட்டா நம்மளுக்கு டஃபா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அதனால அது ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி வந்துரும்னு எனக்கு தோணுது. அதனால நான் இதையும் சேர்த்து நடத்துறேன். நீ இதை என்சிஆர்டிக்கு படிச்சே ஆகணும்னு அவசியம் இல்லை. படிச்சா சந்தோஷம், படிக்கலைனாலும் எனக்கு ஓகே தான். ஆனா ஒரு கிளான்ஸ் நல்லா கவனி. ஸோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் எஸ்பி அதுல ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போறேன். இந்த ஃபோர்ஸுக்கு F1 பேர் வைக்கிறேன். இந்த ஃபார்முலா படி ஃபோர்ஸ அப்டேட் பண்ணுங்க. பிஎஸ்பி ஐஎஸ்ஐ எல்லுக்கு பதில் அந்த எஸ்பியோட லென்த் போடணும். எஸ்பியோட லென்த் வந்து பிரெத் பீன் இருக்கும், போட்டாச்சு. தென் சைன் தீட்டா. இந்த ஃபார்முலா படி தீட்டாங்கிறது பிக்கும் ஐக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். அப்ப அதை கண்டுபிடிங்க. ஐ இப்படி பாஸ் ஆகுதா, பி இங்க இருக்கா, அக்ராஸா உள்ள ஆங்கிள் இந்த கேப். இந்த ஆங்கிள் டோட்டலா 90ன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த லைன் போட்டிருக்கோம். இது டோட்டலா 90, இது தீட்டானா அப்ப இந்த கேப் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 90 மைனஸ் தீட்டான்னு இருக்கும். அதை இங்க ஃபில் பண்றேன். சைன் 90 மைனஸ் தீட்டாங்கிறது காஸ் தீட்டா. அப்ப அடுத்த ஆன்சர் BIB காஸ் தீட்டான்னு வந்துடும். இஃப் யூ ஹாவ் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் மார்க் பண்ணும் பை லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ஆஃப் பிளம்பிங். லெஃப்ட் ஹேண்ட் ரூலா உன்னால எப்ப கரெக்டா டயக்ராம்ல செட் பண்ண முடியும்னா தீட்டா 90 இருந்தாதான். இங்க தீட்டா 90 இல்ல, வேற ஆங்கிள் வந்துருச்சு. அப்ப இந்த ரூலை கரெக்டா இங்க இன்சர்ட் பண்ண முடியாது. எப்ப இந்த ரூலை இன்சர்ட் பண்ண முடியலையோ அப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஏற்கனவே எக்ஸ்பெரிமெண்ட் 3Cல ப்ராப்ளம் நடத்துறப்போ ஒரு க்ளூ கொடுத்துருக்கேன். அந்த க்ளூவை ஃபாலோ பண்ணி, என்ன க்ளூனா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா ஃபோர்ஸ் மார்க் பண்ணும். அப்ப இதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுக்கு பெர்பெண்டிகுலரா ஃபோர்ஸோட டைரக்ஷன் மார்க் பண்ணிட்டேன், which is F1. ஓகேவா? அடுத்து என்ன, மேல இருக்கிற ஆர்ம் QR எடுக்கிறோம். இதுல வர ஃபோர்ஸை F2ன்னு எழுதுறோம். திருப்பி ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்க. பிக்கு பதில் பி, ஐக்கு பதில் ஐ, எல்லுக்கு பதில் என்ன அப்படின்னா கியூஆரோட லென்த் வேணும். கியூஆரோட லென்த் வந்து பிரெத் பி. அப்புறம் இன்டு சைன் தீட்டா. தீட்டாங்கிறது இந்த ஃபார்முலா படி பி அண்ட் ஐ அவங்களுக்கு அக்ராஸா உள்ள ஆங்கிள். பி இப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது, ஐ இப்படி போகுது. அப்ப ஆங்கிள் இதான். ஆல்ரெடி இது 90ன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடணும். அப்ப 90 பிளஸ் தீட்டா என்ன ஆகும்னா 90 பிளஸ் தீட்டானே வரும். அப்ப இங்க சைன் 90 பிளஸ் தீட்டான்னு மாறிடும். சைன் 90 பிளஸ் தீட்டாங்கிறது அகைன் காஸ் தீட்டா. அப்ப BIB காஸ் தீட்டான்னு வரும். we have force, if we have force அதோட டைரக்ஷனை டயக்ராம்ல மார்க் பண்ணணும். அதே சிக்கல் தான். தீட்டா 90 வரல. 90 வரலன்னா லெஃப்ட் ரூல நீ கேஷுவலா உள்ள எடுத்துட்டு போக முடியாது, ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும். அப்ப அந்த மாதிரி நேரத்துல நீ என்ன பண்ணலாம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா ஃபோர்ஸை மார்க் பண்ணிடலாம், F2. இந்த ரெண்டு ஃபோர்ஸ் எப்படி இருக்கு?
ஈக்குவலா இருக்கு. டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க, ஆப்போசிட்ல இருக்கு. இந்த ரெண்டு போர்ஸுக்கு ரெஃபரன்ஸ் லைன் போட்டா மீட் பண்ணிடும். மீட் பண்ணுதா? அப்படி ரெண்டு போர்ஸ் ஈக்குவல் ஆப்போசிட் ரெஃபரன்ஸ் லைன் மீட் பண்ணிருச்சுன்னா அது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதை பத்தி கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இக்னோர் பண்ணிடலாம். ரெண்டு போர்ஸ் ஈக்குவல் ஆப்போசிட், ஆனா ரெஃபரன்ஸ் லைன் மீட் பண்ணலைன்னா அதுக்கு பேர் கப்புள். இங்க மீட் பண்ணுது, அப்ப மியூச்சுவலா கேன்சல் ஆயிடும், விட்டுறலாம். அப்ப அடுத்த ரெண்டு ஆர்ம் எடுத்துக்கிட்டு அனலைஸ் பண்ணலாம். அடுத்த ஆர்ம் என்னன்னா PQ, போர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதான் ஃபார்முலா. பிக்கு பதில் பி, ஐக்கு பதில் ஐ, PQ அதோட லென்த் என்னன்னு செக் பண்ணுங்க, L. அப்புறம் சைன் தீட்டா. தீட்டாங்கிறது பிக்கும் ஐக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃப்ரம் நார்த் டு சவுத்னு இப்படி டிராவல் ஆகும். ஐ இப்படி இருக்கு, அப்ப தீட்டா 90 டிகிரி. அப்ப சைன் 90 will become as 1. இந்த ஃபோர்ஸை நான் F3ன்னு எடுத்துக்கிறேன். தீட்டா 90னா உன்னால பிளமிங்ஸ் லெஃப்ட் ரூல ஈஸியா இன்சர்ட் பண்ண முடியும். இது மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது கரண்ட், இது ஃபோர்ஸ். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃப்ரம் நார்த் டு சவுத்னு இப்படி இருக்கு. கரண்ட் மேல போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது கரண்ட் மேல போகுது. அப்ப ஃபோர்ஸ் வந்து இன்டு தி போர்ட். அதையும் நம்மளால வரைய முடியாது, அதனால டிரா பண்றப்போ ஒரு மாதிரி இன்க்ளைண்டா வரைஞ்சுக்கலாம். ஆனா என்னைய வச்சு நீ யோசிக்கணும். எப்படி நேத்து கிளாஸ்ல என்னைய லூப்பா எடுத்துக்கிட்டு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா அதே ஸ்டைல் தான். நான் நேத்து கிளாஸ்ல லூப்னு நேரா நின்ன, இப்ப எப்படி நிக்கிறேன்னா சாய்வா. இந்த ஆம்ல ஃபோர்ஸ் கிடைச்சிருக்கு, இன்டு தி போர்ட் இப்படி போகுது, மைண்ட்ல வச்சுக்கோ. அடுத்த ஆம் எடுங்க, கடைசி ஆம் RS. இந்த ஃபோர்ஸை F4ன்னு எழுது. அகைன் இதே ஃபார்முலா தான். பிக்கு பதில் பி, ஐக்கு பதில் ஐ, ஆர்எஸோட லென்த் L, சைன் தீட்டா. பை திஸ் ஃபார்முலா தீட்டாங்கிறது பிக்கும் ஐக்கும் அக்ராஸ் உள்ள ஆங்கிள். நார்த்ல இருந்து சவுத்ல பி இப்படி டிராவல் ஆகுது, ஐ வில் டவுன்வர்ட். அப்ப ஆங்கிள் எவ்வளவு வருதுன்னா அகைன் 90. ரிவர்ஸ் சைட்ல 19 இருக்கு. ரிவர்ஸ் சைட்ல 90னா நீ ஒண்ணு -90 போடணும், இல்லைன்னா 270 போடணும். நியாயமா 270 தான் போடணும். போட்டா ஆன்சர் -BIL. மேக்னிடியூடுங்கிற பேனர்ல மைனஸை கேன்சல் பண்ணுவோம். 90 எஃபெக்ட் ஆங்கிள் வந்திருக்கு. அப்ப 90 வந்திருக்குன்னா உன்னால லெஃப்ட் ரூல கரெக்டா இன்சர்ட் பண்ண முடியும். லெஃப்ட் ரூல இன்சர்ட் பண்ணுங்க. இது மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது கரண்ட், இது ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு, கரண்ட் இப்படி இருக்கு. அப்போ ஃபோர்ஸ் அவுட் ஆஃப் போர்டுன்னு இருக்கு. நம்மளால அதை வரைய முடியாது, அதனால ஒரு மாதிரி இன்க்ளைண்டா வருது. அதாவது இந்த ஆம்ல ஃபோர்ஸ் கிடைச்சிருக்கு, நான் சாய்வா இருக்கேன். இந்த ஆம்ல ஃபோர்ஸ் இன்டு தி போர்ட், இந்த ஆம்ல ஃபோர்ஸ் அவுட் ஆஃப் போர்ட். ரெண்டு ஃபோர்ஸும் பாருங்க ஈக்குவலா இருக்கு. டைரக்ஷன் இன்டு அவுட் ஆஃப்னு ஆப்போசிட்ல இருக்கு. திருப்பி நான் சாய்வா இருக்கேன். இந்த ஆம்ல கிடைக்கிற ஃபோர்ஸ் இன்டு தி போர்டு, ரெஃபரன்ஸ் லைன் போட்டா இங்கிட்டு வரும். இந்த ஆம்ல கிடைக்கிற ஃபோர்ஸ் அவுட் ஆஃப் போர்டு, ரெஃபரன்ஸ் லைன் போட்டா பின்னாடி போகும். அப்ப ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆப்போசிட், அவங்களோட ரெஃபரன்ஸ் லைன் மீட் ஆகல, அப்ப இது கப்புள். இதுல ரெஃபரன்ஸ் லைன் மீட் ஆனதுனால கேன்சல் ஆயிடுச்சு. மீட் ஆகலன்னா கப்புள். கப்புள் வில் ஜெனரேட் ரொட்டேஷன், ரொட்டேஷன் மே ஹாவ் டார்க். அப்ப நான் டார்க் கண்டுபிடிக்கணும். டார்க்கோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எனி ஒன் ஃபோர்ஸ் into perpendicular distance between two force. Force வந்து BIL எழுதிட்டா. perpendicular distance வேணும். நேத்து கிளாஸ்ல இதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம். அப்ப லூப் பிளாட்டா இருந்தது. அப்ப ஒரு ஃபோர்ஸ் இந்த ஆம்லயும் இன்னொரு ஃபோர்ஸ் இந்த ஆம்லயும் இப்ப சொன்ன மாதிரி தான் இருந்தது. அப்ப ரெண்டு ஃபோர்ஸுக்கு அக்ராஸா உள்ள டிஸ்டன்ஸ் லூப்போட பிரெத்தா இருந்தது. அதனால பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு பதில் பிரெத் பின்னு போட்டு ஈஸியா வேலையை முடிச்சிட்டோம். இப்ப அப்படி பண்ண முடியாது, ஏன்னா லூப் ஒரு மாதிரி சாய்வா இருக்கு. அப்ப நாம பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த RQங்கிற இந்த ஆம டிரா பண்றோம். அடுத்து என்ன? அடுத்து ஃபோர்ஸ் மார்க் பண்ணும். ஒரு ஃபோர்ஸ் F4 ஃப்ரண்ட் ஆஃப் போர்டு, அவுட் ஆஃப் போர்டுன்னு இப்படி இருக்கு. இன்னொரு ஃபோர்ஸ் F3 இப்படி உள்ள போகுது. ஃபோர்ஸ் வெக்டார் குவாண்டிட்டி. வெக்டார்ல பியூட்டி இருக்கு. ஒரு வெக்டாரை எங்க இருந்து வேணாலும் கலட்டி எங்க வேணாலும் மாட்டிக்கலாம். அதனால நான் என்ன பண்றேன், இன்டு தி போர்டு அப்படிங்கிற இந்த வெக்டாரை இங்க மாற்றேன், அவுட் ஆஃப் போர்டுங்கிற இந்த வெக்டாரை இங்க மாற்றேன். அதாவது இப்படி மாற்றேன். இது அவுட் ஆஃப் போர்டு, இது இன்டு தி போர்டு. ட்ரில் போட்டு உள்ள போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி யோசி. நான் இப்படி வரையணும்ல, அவுட் ஆஃப் போர்டு இன்டு தி போர்டு வரைய முடியாது, அதனால கீழே வரைஞ்சுக்கிறேன்.
இது F4, இது F3 இந்த மாதிரி வரைஞ்சுக்கிறான். RQங்கிறது லூப்போட பிரெத் B. அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ட் பண்றான். அடுத்து இந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் பிளான். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆல்ரெடி என் வெக்டார்னு ஒண்ணு போட்டிருக்கோம் பாருங்க, என் கேப். அது எப்படி போடணும்ப்பா? ஃப்ரண்ட்ல போடணும். இப்படி போடணும். 90 டிகிரில போட முடியாது. அதனால நம்ம எப்படி வரையறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, கீழே வரையறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. பாருங்க, என் கேப் நான் போடுறேன். இட் வில் கிரியேட் 90 டிகிரி. இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃப்ரம் நார்த் டு சவுத் B. அப்ப இந்த ஆங்கிள் தீட்டா. அப்ப இது தீட்டானா இந்த கேப் எவ்வளவு வரும்னா 90 மைனஸ் தீட்டா. இது 90 மைனஸ் தீட்டானா இந்த கேப் 90 மைனஸ் தீட்டா. இது ரைட் ஆங்கிள்ங்கிறதுனால 90. இது 90, இது 90 மைனஸ் தீட்டானா இந்த ஆங்கிள் தீட்டான்னு வரும். அப்பதான் மூணையும் ஆட் பண்ணா 180 வரும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இதை வச்சு அது, அதை வச்சு இதுன்னு இந்த ஆங்கிளை நீங்க அப்டைன் பண்ணதுக்கு அப்புறம் இதை அழிச்சிருங்க. சில பேருக்கு இந்த இடம் லைட்டா புரியாத மாதிரி வரலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அது தீட்டா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பொறுமையா உட்கார்ந்து கண்டுபிடிச்சா வரும், வரலைனாலும் அது தீட்டா தான். இப்ப இந்த போர்ஸை கட் பண்ணி நான் இங்க டிரா பண்றேன். இப்ப இந்த ரெண்டு போர்ஸுக்கு நடுவில் ஒரு கேப் தெரியுதுல, இதுதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அதை கண்டுபிடிக்கணும். அப்ப சைன் தீட்டா அண்ட் திஸ் ட்ரையாங்கிள் எவாலுவேட் பண்ணுங்க. சைன் தீட்டாவோட ஃபார்முலா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டனஸ். இதுல இருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா B sin தீட்டான்னு. அதை இங்க ஃபில் பண்ணுங்க, B sin தீட்டா. அப்ப லென்த் இன்டு பிரெத் will become as லூப்போட ஏரியா A into sin தீட்டா. இதான் டார்க் டவு ஃபார் சிங்கிள் tan. n tan இருந்தா என்னால மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்பிரிமெண்ட் 6.2க்கான ரிசல்ட் எடுத்துட்டான். இந்த ரிசல்ட்டை வச்சு நேத்து கிளாஸ்ல நாம அப்டைன் பண்ண 6.1 ரிசல்ட்டை ஈஸியா கேதர் பண்ணலாம், தீட்டா தெரிஞ்சா. அப்ப இங்க தீட்டானா என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஏரியா டைரக்ஷனுக்கும் பிக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் தான் தீட்டா. அப்ப இப்படி எழுதலாம், பிக்கும் ஏரியாவுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் தான் தீட்டா. எப்படி கண்டுபிடிக்கிறது? போன கிளாஸ்ல, அதாவது நேத்து கிளாஸ்ல லூப் பிளாட்டா இருந்தது. பிளாட்டா இருந்தா இதான் ஏரியா டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த் டு சவுத், சவுத்னு இப்படி போச்சு. அப்ப ஏரியாவும் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு? பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப தீட்டா 90ன்னு போட்டா எக்ஸ்பிரிமெண்ட் 6.1 ரிசல்ட் NBIA வந்து நியாயமா எல்லா புக்லயும் எப்படி இருக்கணும்னா இதுதான் இருக்கணும். அதை வச்சு இந்த ரிசல்ட்டை வச்சு தீட்டா 90க்கான ரிசல்ட் அப்டைன் பண்ணி அங்க இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கல்வனாமீட்டர், அம்மீட்டர், வோல்ட் மீட்டருக்குள்ள போகணும். இதுதான் உண்மையான ரூல். இப்படிதான் போயிருக்கணும். அப்படி நான் நடத்தினா உனக்கு புரியாத மாதிரி இருக்கலாம். அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 6.1 ஒரு டைட்டில் போட்டு டீடைல்டா அந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி அதை வச்சு நேற்று கல்வனாமீட்டர், அம்மீட்டர், வோல்ட் மீட்டர்னு அந்த செயின் ஆக்டிவிட்டியை முடிச்சிட்டேன். ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியா இதை நடத்தி. இதை வச்சு ப்ராப்ளம் இருக்குப்பா. அந்த ப்ராப்ளத்துல தீட்டா கண்டுபிடிக்கிறது தான் சேலஞ்ச். அது நீ சொதப்பிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால இதை எக்ஸ்ட்ராவா டெரைவ் பண்ணிருக்கேன். நான் வெறும் ஃபார்முலாவை மட்டும் சொன்னா நீ தீட்டாவை மறந்துடும். நான் எல்லாத்தையும் நடத்தி சொன்னா சில பேர் ஞாபகம் வச்சுக்கங்கிறதுனால கிளியரா நடத்திருக்கேன். நேற்று கிளாஸ் வரலைன்னா புரியாது, வந்திருந்தா தெளிவா புரியும். எந்த பிரச்சனையும் இருக்கு. இப்ப பாருங்களேன், இதுதான் ரெக்டாங்குலர் லூப், இப்படி இருக்கு. இதுதான் நேற்று கிளாஸ்ல நாம வச்சது. இன்னைக்கு வச்சது இப்படி வச்சிருக்கு. இப்படி வச்சா இது ஏரியாவோட டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு. அப்ப தீட்டா 90. இப்படி வச்சா இது ஏரியாவோட டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு. அப்ப ஏதோ ஒரு ஆங்கிள் வரும். இப்ப பாருங்களேன், நான் இப்படி வைக்கிறதுக்கு பதில் இப்படி வைக்கிறேன். அப்ப ஏரியாவோட டைரக்ஷன் இப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு. அப்ப தீட்டா எவ்வளவு? 0. இப்ப நல்லா கவனமா பாருங்களேன், இந்த இடம் ரொம்ப முக்கியம். நார்த்ல இருந்து சவுத் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போகும். நான் லூப்பை இப்படி வைக்கிறேன். இந்த லூப்போட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலா இருக்கு. கரெக்டா? லூப்போட அப்பியரன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலா இருக்குன்னா தீட்டா கண்டுபிடிச்சா 90 வருது. when I am keeping loop like this, அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா லூப்போட அப்பியரன்ஸ் இருக்கு. கரெக்ட் தானே? நார்த்ல இருந்து சவுத் அதை நான் கட் பண்ற மாதிரி வைக்கிறேன். அப்போ பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப எனக்கு தீட்டா கண்டுபிடிச்சா ஏரியா டைரக்ஷன் இது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போறதுனால தீட்டா 0ன்னு. கொஸ்டின் செட்டர் அப்பியரன்ஸை பத்தி தான் ஸ்டேட்மெண்டா கொடுப்பாரு.
அந்த அப்பியரன்ஸுக்கு நாம தீட்டா கண்டுபிடிக்கணும். நான் இப்படி நிக்கிறேன்ப்பா, ஏரியா டைரக்ஷன் இது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது, தீட்டா டெக்னிக்கலா 90. ஆனா நான் நிக்கிற அமைப்பு எப்படி இருக்குன்னா, இந்த போர்டு தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா அதுக்கு பேரலா இருக்கு. நான் இப்படி நின்னா எப்படி நிக்கிறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலரா நிக்கிற மாதிரி இருக்கு. அமைப்பு வந்து லுக் வந்து அப்பியரன்ஸ் வந்து பர்பண்டிகுலரா இருக்கு. ஆனா தீட்டா கண்டுபிடிச்சா என்ன ஆகுதுன்னா, ஏரியா டைரக்ஷன் இப்படி வருது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வருதுன்னு தீட்டா என்ன ஆகுதுன்னா 0ன்னு வருது. அப்ப நாம இங்க ஒரு கன்க்ளூஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இஃப் தே செட் பேரலல், அப்பியரன்ஸ் தான் சொல்லுவாங்க. தே செட் பேரலல் நம்ம 90 போட்டுடலாம். இஃப் தே செட் பர்பண்டிகுலர் நம்ம 0 போட்டுடலாம். இஃப் தே செட் 30 நம்ம 60 போட்டலாம். அவங்க 60 சொன்னாங்கன்னா 30 போட்டலாம். அப்படியே ரிவர்ஸ்ல போட்டுருலாம். அப்ப இது படிச்சாதான் அது முழுசா புரிஞ்சு இந்த க்ளூவை கரெக்டா ஜெனரேட் பண்ண முடியும். நேத்து கிளாஸ்ல பேரலல், ப்ராப்ளம் நம்பர் 70ல பேரலல்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. நான் அதை அண்டர்லைன் பண்ண சொல்லியிருந்தேன். பேரலல்னா இப்படி. அப்ப தீட்டா கண்டுபிடிச்சா என்ன இப்படி இருக்கும், ஏரியா டைரக்ஷன் இப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கும். அப்படின்னா தீட்டா 90 வரும். தீட்டா 90ன்னு போட்டா இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா NBIAன்னு போன கிளாஸ்ல நாம டெரைவ் பண்ண ஃபார்முலா உண்டு. நாமளும் அந்த ப்ராப்ளத்துல இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணிருப்போம். அலட்டிக்காம யூஸ் பண்ணிருப்போம். அந்த பேரலல்ங்கிற வார்த்தைக்கு மீனிங்க ரெகக்னைஸ் பண்ணாம யூஸ் பண்ணிருப்போம். இப்ப நாம யூஸ் பண்ணது கரெக்ட் தான், பேரலலோட மீனிங் இதுதான் அப்படின்னு என்ன ஆயிடுச்சு, இப்ப நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் மூலியமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சிம்பிள். லூப் கோணலா இருந்தா கவனமா இருக்கும். அவங்க என்ன ஆங்கிள் சொல்றாங்களோ அந்த ஆங்கிள் அப்பியரன்ஸ் வருது. அப்பியரன்ஸ் ஆங்கிளை வச்சு நீ தீட்டா கண்டுபிடிக்கணும். பேரலல்னா 90 வரும், பர்பண்டிகுலர்னா 0 வரும் அப்படின்னு இப்ப புரிஞ்சிருச்சு. புரிஞ்சதை விட்டுட்டு கீ பாயிண்ட வச்சு என்ன பண்ணிருக்கணும், அது கீ பாயிண்ட்னா இதான், என்ன சொல்றாங்களோ அதோட கான்ட்ரடிக்ட் ஆங்கிள் போட்டு ஆன்சர் எடுக்கணும். சரி, அவங்க 30 டிகிரி சொன்னா நான் 60 போட்டுடலாம், 70 டிகிரின்னு சொன்னா 20 போட்டுடலாம். அவங்க அப்படியெல்லாம் சொல்லாம எதையாவது சொல்லி குழப்பி விட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுக்குதான் இதை நடத்தியிருக்கு. இப்ப இதை நடத்துனதுனால என்ன பண்ணிடலாம், அவங்க குழப்பி விட்டாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் அதிகமா என்சிஆர்ட்லயும் சரி என்ட்ரன்ஸ்லயும் சரி வந்தது இல்லை. ஆனா வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. தீட்டா வச்சு உன்னை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ண. அடுத்த சாப்டர்ல இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். பட் நான் இப்ப சொன்ன கன்க்ளூஷன்னால இந்த கன்ஃபியூஷன் ரெக்டிஃபை ஆயிடும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு கான்ட்ரடிக்டா போடணும். சொல்லிட்டா ஓகே, கான்ட்ரடிக்டா போட்டலாம். சொல்லலைன்னா என்ன பண்றது? அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப படிச்சாதானே கண்டுபிடிக்க முடியும். மனப்பாடம் பண்ணாவோ படிக்கலனாவோ கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காண்டிதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எக்ஸ்ட்ராவா பார்த்தேன். இப்ப ப்ராப்ளம் நம்பர் 75 எடுங்க. போன கிளாஸ்ல 74 வரையும் முடிச்சிருந்தோம். இப்ப 75 எடுங்க. A circular coil having n turns and radius r carries a current I. It is held in the XZ plane in a magnetic field BI cap. The torque on the coil due to magnetic field is. டார்க் கேட்டிருக்காங்கப்பா. டார்க்கோட ஃபார்முலா இப்பதான் டெரைவ் பண்ணோம். NBIA sin theta. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n தான், BB தான், I தான். சர்க்குலர் காயிலுங்கிறதுனால ஏரியாவுக்கு பதில் πr² போட்டலாம். sin theta வேணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அவங்க ஏதாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, லைக் பேரலல்னா நான் 90 போட்டுருவேன், தே செட் பர்பண்டிகுலர்னா நான் 0 போட்டுருவேன். அப்படி சொல்லியிருந்தா ஓகே, அப்படி சொல்லல. அதுக்கு பதிலா அவங்க ட்விஸ்ட் பண்றாங்க. காயில் XZ பிளேன்ல இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன XZ பிளேன்? இப்ப உதாரணத்துக்கு இது எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், இது இசட்னு போட்டுக்குவோம். அப்ப இது ஒய், ஃப்ரண்ட் தான் ஒய். XZ பிளேன்ல சர்க்குலர் காயில் இருக்கு. கரெக்டா வரைஞ்சிருக்கேனா? அப்ப இதுதான் காயில்னா ஏரியா டைரக்ஷன் இப்படி போடணும். அப்ப இதுதான் காயில்னா ஏரியா டைரக்ஷன் இப்படி இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஏரியா ஃப்ரண்ட்ல வருது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி பக்கத்துல ஐ கேப் போட்டிருக்காங்க. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கு. ஏரியா ஃப்ரண்ட்ல இப்படி வருது. அப்ப பிக்கும் ஏரியா டைரக்ஷனுக்கு நடுவுல என்ன வருது? 90 டிகிரி வருது. அப்ப தீட்டா 90. sin 90 ஒண்ணு, மிச்சதான் ஆன்சர்.
இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணும், இப்ப நான் சொன்ன மாதிரி கண்டுபிடிக்கணும். காயில் எந்த பிளேன்ல இருக்கோ அந்த பிளேன்ல காயில வச்சுட்டு வச்ச இடத்துல இருந்து அந்த காயில் ஆர் அந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலரா ஒரு லைன் போட்டா அது ஏரியா டைரக்ஷன். இப்ப இதுதான் எக்ஸ், இது எக்ஸ், இது இசட்னா எக்ஸ் இசட் பிளேன்னா இதுதான். அப்ப ஏரியா டைரக்ஷன் இப்படி இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்ப இப்படி போகுது. அப்ப பி இப்படி இருக்கு, ஏரியா இப்படி இருக்கு. அப்ப தீட்டா 90 கரெக்டா கண்டுபிடிச்சு போடணும். இதே அவங்க நம்பரோ ஸ்டேட்மெண்ட்டோ கொடுத்தா அதை வச்சு ரிவர்ஸ்ல போட்டுடலாம். கொடுக்கல என்ன பண்றது? அதுக்கு உதாரணம் தான் இந்த ப்ராப்ளம். டிக் பண்ணிடலாம். 76 எடுங்க. A rectangular coil, dimensions 5 centimeter and 2.5 centimeter with 100 turns carrying a current of 3 ampere in a clockwise direction is kept centered at the origin and in the XZ plane. A magnetic field of 1 Tesla is applying along x-axis. If the coil is tilted through 45 degree about z-axis, then the torque on the coil is. திருப்பி டார்க் தான் கேட்டிருக்காங்க. அதே ஃபார்முலா தான், எல்லா டேட்டாவும் கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 100. மேக்னெட்டிக் ஃபீல்ட் 1 டெஸ்லா, கரண்ட் 3 ஆம்பியர், ரெக்டாங்கிள் காயிலுங்கிறாங்க. அப்ப லென்த் இன்டு பிரெத் தான் ஏரியா. லென்த் 5 சென்டிமீட்டர், பிரெத் எவ்வளவுனா 2.5 சென்டிமீட்டர். தென் தீட்டா வேணும். அவங்க என்ன நம்பர் சொல்றாங்களோ அதோட ரிவர்ஸ் நம்பர் போடணும். அவங்க 30 சொல்லியிருந்தா 60, அவங்க 45 சொல்லியிருக்காங்க. அப்ப நாம எவ்வளவு போடணும்? 45 தான் போடணும். ஏன்னா 45 90ல இருந்து கழிச்சா 45 தான் வரும். 45 கொஸ்டின் செட்டர் கொடுக்குறானாவே என்ன அர்த்தம்? கொஸ்டின் செட்டர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அவருக்கு ஆங்கிள் லாஜிக் ஒழுங்கா தெரியலன்னு அர்த்தம். 45 சேஃப் ஆங்கிள். ஒரு 90 டிகிரி லைன்ல 45ல ஒரு லைன் போட்டா எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் 45 தெரியும். அதனால 45 கொடுக்குறாங்கனாவே உன்னை குழப்ப விரும்பல, அவங்க குழம்பி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். மேல இருக்கிற கொஸ்டின்லாம் கொஸ்டின் செட்டர் தெளிவா இருக்காருன்னு அர்த்தம். 75 உன்னை குழப்ப விரும்புறாரு. அந்த 75ல பாருங்களா, ஒரு ஆப்ஷன்ல 0 இருக்கு. 0 இருக்குனாவே என்ன அர்த்தம்? உன்னைய ட்விஸ்ட் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். சம்டைம்ஸ் அந்த மாதிரி கொடுத்து என்ன பண்ணுவாங்க, உனக்கு ஒருவேளை ஆன்சர் 0 வருமோ அப்படின்னு ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுவாங்க. அதனால கவனமா இருக்கணும். இந்த 2 கொஸ்டினுமே ரேர் தான்ப்பா. இப்ப இந்த டிஸ்கஷனே ரேர் தான்ப்பா, பெருசா வர்றது இல்லை. ஆனா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். இப்ப நேத்து கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்னு சேர்த்து வர்றப்ப ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடைக்கும். பயம் இல்லாம இருக்கும். ஓகே, லூப் கோணலா இருந்தாலும் நம்மளால டெரைவ் பண்ண முடியும், டயக்ராம்லாம் போட முடியும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி. நீ மேக்னடிசம் ஸ்கூல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல எப்படி கிளாஸ் நடந்துச்சுன்னு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாரு, ஒண்ணுமே நடந்திருக்காது. செம ஒஸ்டா இருக்கும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஓரளவுக்கு போயிருக்கும், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு போயிருக்கும். மேக்னடிசனுக்கு அப்புறம் இந்த அன்கிளாரிட்டி நிறைய ஜெனரேட் ஆயிருக்கும், நடத்தவும் மாட்டாங்க. அதுக்கடுத்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, திருப்பி அடுத்தடுத்த சாப்டர்ல இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். உடனே போர்ஷன் முடிச்சிருவாங்க, தீபாவளிக்குள்ள முடிச்சிருவாங்க. போர்ஷன் முடிச்சாச்சுனாவே ஃபுல் டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட்டும் ஆகும். அப்படியெல்லாம் பிசிக்ஸை எடுத்தோம் கவுத்தோன்னு முடிக்க முடியாது. நான் கரெக்டா பிரிச்சு பிரிச்சு ஒரு பார்ட்டா நடத்துறேன். டெஃபினட்டா இது எக்ஸ்ட்ரா தான், பட் நல்ல கிளாரிட்டி இருக்கு. அதே நேரத்துல இங்க இன்னொரு கிளாரிட்டி நான் ஜெனரேட் பண்ண நினைக்கிறேன். என்னன்னா ரிகார்டிங் தீட்டா தான். இந்த ஃபார்முலாவை பொறுத்தவரையும் தீட்டாங்கிறது யாரு? பிக்கும் ஏரியாவுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். எக்ஸ்பெரிமெண்ட் 3C படி தீட்டாங்கிறது பிக்கும் ஐக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். எக்ஸ்பெரிமெண்ட் 3Aல ஒரு லாரன்ஸ் ஃபோர்ஸ் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? என்ன ஃபார்முலா? BQV சைன் தீட்டா. இதுபடி தீட்டாங்கிறது யாருன்னா பிக்கும் விக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். நேத்து கால்னாமீட்டர்ல கடைசியா ஒரு ஆன்சர் பார்த்தோம். என்ன ஆன்சர்? கால்னாமீட்டர்ல என்னப்பா டெரிவேஷன் வந்துச்சு? டவ் இஸ் ஈக்குவல் டு NBIA, அப்புறம் டவ் இஸ் ஈக்குவல் டு C தீட்டா, அப்புறம் NBIA இஸ் ஈக்குவல் டு C தீட்டா. கடைசியா என்ன வந்துச்சு கால்னாமீட்டர்ல? I டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தீட்டான்னு வந்துச்சு. இந்த தீட்டா யாரு? பாயிண்டர் டிஃப்ளெக்ட் ஆகுற ஆங்கிள். அப்ப லாரன்ஸ் ஃபோர்ஸ் சீன்ல வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட தீட்டா வருது. எந்த தீட்டாவையும் நான் கன்ஃபியூஸ் பண்ணல, கிளியரா வச்சிருக்கேன். நாளைக்கு எங்கேயாவது ஒரு புக்ல இந்த ஃபார்முலாவை பார்த்து தீட்டா ரிகார்டிங் நீ கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னா நீ என்கிட்ட வந்து டவுட் கேட்டா எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, நான் முழுசாதான் நடத்தி ஆகணும். அதுக்கு நான் பேசாம நடத்திடுறேன், டவுட் வராமே இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்தா ஓகே, வரலைனாலும் ஓகே தான் அப்படிங்கிற மோடுக்கு போயிடலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி தான். முடிஞ்சிருச்சு, 6-2 முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன? இப்ப வேற ஒரு செக்மெண்ட் குள்ள போறோம்.
இன்னைக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியா 4 செக்மெண்ட் பார்க்கணும். ஒரு செக்மெண்ட் முடிச்சாச்சு. இப்ப அடுத்த செக்மெண்ட் குள்ள போகும். நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட் பண்றேன். அதுல ஒரு எலக்ட்ரிக் டைபோல பிளேஸ் பண்றேன். அப்ப இந்த எலக்ட்ரிக் டைபோல் இன்க்ளைண்டா பிளேஸ் ஆயிருக்கிறது இமீடியட்டா ரொட்டேட் ஆகி ஹரிசாண்டலா அலைன் ஆகும். அப்ப டைபோல் ரொட்டேட் ஆகுறப்ப அதுக்கு ஒரு டார்க் ஜெனரேட் ஆகும். அந்த டார்க்கோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பிஇ சைன் தீட்டா. இத நாம ரொம்ப விலாவரியா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லயே படிச்சாச்சு. டார்க்க கண்டுபிடிச்சோம். ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்னா என்ன, அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் படிச்சிருக்கோம். நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இந்த டைட்டில் நடத்துறப்ப இதை மட்டுமே நடத்தாம எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட சேர்த்து நடத்தினேன். என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலாக நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட நீங்க செட் பண்ணீங்கன்னா அப்பையும் டைபோல் இன்க்ளைண்டா இருந்துச்சுன்னா டார்க் கிடைச்சு ரொட்டேட் ஆகி ஹரிசாண்டலா அலைன் ஆகாம ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட சேர்த்து நடத்தி ஃப்ரம் தட் மைக்ரோவேவ் ஓவன் அப்படிங்கிற குக்கிங் டிவைஸ் எப்படி வேலை செய்யுதுங்கிற அந்த ஸ்டோரியை சொல்லியிருந்தோம். ஓகேவா? அப்ப ஆல்ரெடி இதை பத்தி படிச்சிருக்கோம் நம்ம எலாபரேட்டா. நீங்க யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சா டார்க் கிடைச்சி ஸ்டேபிள் பொசிஷனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இப்படியே இருக்கும். நான் யூனிஃபார்ம்னா இப்படி வந்து இப்படியே நிக்காது, ஆட ஆரம்பிக்கும். எப்படி இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் டைபோலுங்கிற டைட்டில் கீழே படிச்சோமோ அதே மாதிரி மேக்னட்டிசமோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அகைன் இத ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு மேக்னட்டிக் ஃபீல்டுல மேக்னட்டிக் டைபோல வச்சா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் எடுத்தோம். என்னப்பா ஆகும்? யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்ட்னா உங்களுக்கு அகைன் மேக்னெட் என்ன ஆகும்? இன்க்ளைண்டா இருக்கிறது ரொட்டேட் ஆகி ஹரிசாண்டலா அலைன் ஆகும். அப்ப டார்க் ஜெனரேட் ஆகும். அந்த டார்க்கோட ஃபார்முலா எம்பி சைன் தீட்டா. இதுல தீட்டாங்கிறது இந்த ஆங்கிள், அதாவது டைபோல் மூமெண்ட்டுக்கும் மேக்னட்டிக் ஃபீல்டுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள், எம்முக்கும் பிக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் அப்படின்னு இதை ரெஃபரன்ஸா வச்சு இதை படிச்சோம். நான் உனக்கு இதை நடத்துறப்ப இதை நடத்தல, திருப்பி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் டீடைல்டா நடத்தினேன். அந்த அனலாகி ஸ்டைல் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதை தான் பயங்கரமா நடத்திருக்கோம். நடத்தி அதை ரெஃபரன்ஸா வச்சுதான் இப்ப சொன்ன மாதிரி சொல்லியிருக்கோம். இதுலயே அதே எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இப்ப புதுசா இன்ட்ரோ பண்றேன். இஃப் யூ ஆர் செட்டிங் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தென் வாட் ஹேப்பன்? ஆசிலேட் ஆகும், மைல்டா ஆகும், ஹெவியாலாம் ஆகாது. அப்ப மைல்டா ஆசிலேட் ஆகுதுல, அது ஒரு தடவை ஆசிலேட் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு இப்ப கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வேணும். தட் இஸ் டைம் பீரியடோட ஃபார்முலா வேணும். அததான் இப்ப டெரைவ் பண்ண போறோம். என்சிஆர்டி எக்ஸாம்ல இப்ப நம்ம டெரைவ் பண்ண போற டெரிவேஷன்ஸ் நான் பெருசா வந்து பார்த்தது இல்லை. ப்ராப்ளம் வந்திருக்கு, அப்பப்போ வந்திருக்கு, ஒன்லைன் ப்ராப்ளம் வந்திருக்கு. இப்போ ஒரு 2 இயர்ஸா என்ட்ரன்ஸ்ல ப்ராப்ளம் வராது. அதுக்கு முன்னாடி பெருசா கிடையாது, இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. ஜெய் 2023 நோட்ஸ்ல ஒரு நல்ல கொஸ்டின் இருக்கும் இந்த டைட்டில் கீழே. நீட் 2024லயும் ஒரு கொஸ்டின் கரெக்டா இந்த டைட்டில் கீழே வந்திருந்தது. நிறைய பேர் படிக்க மாட்டாங்க, அசால்ட்டா விட்டுருவாங்க. அங்கே நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட வச்சு மைக்ரோவேவ் பத்தி நாம என்ன படிச்சோமோ அது எக்ஸ்ட்ரா, அது கிடையாது சிலபஸ்ல. ஆனா இங்க யூனிஃபார்முக்கு பதில் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் செட் பண்ணா நீடில் ஆர் பார் மேக்னெட் ஆர் மேக்னெட்டிக் டைபோல் வில் ஆசிலேட். சோ தி டைம் நீட் டு கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன் என்னவோ அதை கண்டுபிடிக்கணுங்கிறது வித்தின் சிலபஸ்ல இருக்கு. அப்ப நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகும். நான் இப்பதான் சொன்னேன் மைல்டா ஆசிலேட் ஆகும். மைல்டா ஆசிலேட் ஆகுறதுனால தீட்டா இஸ் வெரி வெரி ஸ்மால். அதனால சைன் தீட்டாவை நான் அப்ராக்சிமேட்டா தீட்டான்னு மாத்தேன். இப்ப டார்க்கு வேற ஏதாவது ஃபார்முலா இருந்தா அதை ரீப்ளேஸ் பண்ணும். இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் எப்ப வந்தாலும் லீனியர் மோஷனையும் ரொட்டேஷனல் மோஷனையும் நீங்க அனலாகி ஸ்டைல்ல மேப் பண்ணி ஃபார்முலாவை ஈஸியா எழுதிடும். லீனியர் மோஷன்ல ஃபோர்ஸோட டியூட்டி தான் ரொட்டேஷனல் மோஷன்ல டார்க் ஃபாலோ பண்ணுது. ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். அப்ப இதை ரெஃபரன்ஸா வச்சு டார்க்கு நீங்க ஃபார்முலா எழுதிடலாம். என்ன ஃபார்முலா எழுதலாம்? மாஸுக்கு ஈக்குவலண்டா ரொட்டேஷனல் மோஷன்ல அனலாகி டேர்ம் வரும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா.
ஆக்சிலரேஷனுக்கு பதில் ஆங்குலர் ஆக்சிலரேஷன். அதை இங்க எழுதிட்டான். அப்ப I into alpha is equal to mb theta. From this alpha கண்டுபிடிச்சா mb theta by I. அடுத்து என்ன? அடுத்து எஸ்கச்சம் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம ஹார்மோனிக் மோஷன் கான்செப்ட உள்ள எடுத்துட்டு வரலாம். ஏன்னா மேக்னட்டிக் நீடில் ஆசிலேட் ஆகும். ஆசிலேட்டரி மோஷனை தான் நம்ம ப்ரொஃபஷனலா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்றோம். அப்ப எஸ்கச்சம் உள்ள வந்துருச்சுன்னா எஸ்கச்சமோட ஆக்சிலரேஷன் ஃபார்முலாவும் உள்ள வரும். எஸ்கச்சம் படி ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் ஒய் இல்லைன்னா எக்ஸ். நீ என்னோட ஹார்மோனிக் மோஷன் நோட்ஸ் எடுத்து பாரு. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த ஃபார்முலாவை பத்தி பேசியிருப்பேன். செகண்ட் பேஜ்ல இதுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏக்கு பதில் ஆல்பா, ஒமேகாவுக்கு பதில் ஒமேகா, ஒய்க்கு பதில் தீட்டான்னு போடலாம். மைனஸ்லாம் ரெஃப்யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் இந்த இடத்துல மைனஸ் போட்டு திருப்பி அதுல வர மைனஸை கேன்சல் பண்ணிலாம் விட்டுருப்பேன். அந்த அளவுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது. எஸ்கச்சம்ல வேணா அப்படி யோசிக்கணும். இங்க மைனஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அங்கேயே அது கேன்சல் ஆயிடும். அதனால ரொம்ப திங்க் பண்ணாம ஆல்பாவுக்கு பதில் ஒமேகா ஸ்கொயர் தீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. இஸ் ஈக்குவல் டு எம்பி தீட்டா பை ஐ. இப்ப தீட்டா தீட்டா கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒமேகா கிடைச்சிடும் ரூட் ஆஃப் எம்பி பை ஐ. ஒமேகானா ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டினா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இப்ப நம்ம ஒன் மோஷன் ஆர் ஒன் ஆசிலேஷன் முடிவு பண்ணியாச்சு. ஒன் ஆசிலேஷனுக்கான டைம் டேக்கன் தான் டைம் பீரியட். எப்பயும் ஒன் ஆசிலேஷன் ஒன் மோஷன்ங்கிறது ஆங்கிள் வைஸ் 360 டிகிரியை மீன் பண்ணும். அப்ப தீட்டாவுக்கு பதில் 2π போட்டுரும். அப்ப இங்க இருக்கிற ஒமேகாவுக்கு பதில் 2π பை டி ரீப்ளேஸ் பண்ணா நம்மளுக்கு டைம் பீரியட் ஃபார்முலா கிடைச்சிடும். அப்ப டைம் பீரியட் டி இஸ் ஈக்குவல் டு 2π இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ பை எம்பி. முடிஞ்சிருச்சு. இதான் என்ன? ஒரு மேக்னட்டிக் நீடில் ஆர் மேக்னட்டிக் டைபோல் நான் யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்ட்ல வைக்கிறப்ப ஆசிலேட் ஆகுற அந்த ஆசிலேஷனை கால்குலேட் பண்றதுக்கு, இல்ல அந்த ஆசிலேஷன்ல ஒரு ஆசிலேஷன் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுமோ அந்த டைமை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா. சிம்பிள் டெரிவேஷன் ஃபார்ம், பட் எசென்சியல். சமீபமா கொஸ்டின் வருது, முன்னாடி வந்தது இல்ல, ரொம்ப வந்தது, எப்பயாவது வரும். இப்ப வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இனிமேல் தொடர்ச்சியாகும். இதெல்லாம் யாரும் பெருசா படிக்கிறதுல விட்டு போயிடுறாங்க. படிக்கிறது இல்லைன்னு சொல்றதோட எவ்வளவு படிக்கணும், எது சிலபஸ்ல இருக்கு, எதை நடத்தணும், அந்த கிளாரிட்டி ஜெனரேட் பண்ண சும்மா அப்படியே ஏனோதான்னு போயிடுறாங்க. ஓகே, இதுல நம்ம அப்படி பண்ணல, சிஸ்டமேட்டிக்கா படிச்சிருக்கோம். இதை ஆக்சுவலா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நடத்திடணும்னு எனக்கு ஒரு பிளான். அந்த அனலாகி ஸ்டைல் வர்றப்பே இதெல்லாம் அங்கேதானே படிச்சோம், அதோட தொடர்ச்சியா போயிடலான்ட்டு ஒரு பிளான். பட் அப்படி போனா நிறைய போட்டு டைப் பண்ண மாதிரி இருக்குங்கிறதுனால நான் பண்ணல. சரி, இதை கொஞ்சம் ஒதுக்கி ஓரமா வரைஞ்சுக்குவோம், ஓரமா பண்ணிக்குவோம்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 76க்கு அப்புறம் இந்த டெரிவேஷன் நோட்ஸ்ல எழுதி வச்சிருக்கேன். 77 ப்ராப்ளம் இருக்கு. A magnet is suspended horizontally in Earth's magnetic field. When slightly displaced, it oscillates in horizontal plane with a period t. If a piece of wood having same moment of inertia is attached to the magnet, the new period is கவனி. ஒரு மேக்னெட் வந்து எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கிறாங்க. அப்ப அது மைல்டா ஆசிலேட் ஆகுது, அதோட டைம் பீரியட் டீங்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஃபார்முலா இருக்கு. இப்ப அந்த மேக்னெட்டோட ஒரு உட்டன் பீஸ அட்டாச் பண்றாங்க. அந்த உட்டன் பீஸோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மேக்னெட்டோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவலா இருக்கு. அப்ப டைம் பீரியட் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. நான் அதை டி டாஸ்னு போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2π, அது கான்ஸ்டன்ட், மாறாது, அதனால அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து பி, மேக்னெட்டிக் ஃபீல்ட், எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. நீ ஆரம்பத்துல மேக்னெட் எங்க வச்சியோ அதே இடத்துலதான் அந்த மேக்னெட்டோட உட்டன் பீஸ அட்டாச் பண்ணி வைக்கிற. அப்ப அதே இடத்துல வச்சா எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறாது. சோ பிஎஸ்பி. இப்ப இத மேக்னெட் எடுத்துக்குவோம், பென் கொடுங்க. இத உட்டன் பீஸ்னு எடுத்துக்குவோம். இதை இது மேல சேர்த்திருக்கேன். உட்டுக்கு எந்த மேக்னெட்டிக் எஃபெக்டும் கிடையாது. அப்ப இந்த மேக்னெட்டோட மேக்னெட்டிக் எஃபெக்ட் தான் அகைன் ரீட்டைன் ஆகும். அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான டர்ம் தான் என்னது, மேக்னெட்டிக் மொமெண்ட் எம். அப்ப நீ உட்டன் பீஸ் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமும் மூமெண்ட் மாறாது.
கடைசியா ஐ. அவசரத்துல கரண்ட் யோசிச்சிடாது. ஐனா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெளிவா சொல்லிட்டேன். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாஸோட அனலாகி. நீ இப்போ ஒரு மாஸோட இன்னொரு மாசம் அட்டாச் பண்ண ஆட் பண்ணி தானே எழுதுவ. அப்போ ஒரு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட இன்னொரு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை அட்டாச் பண்ணா நீ என்ன பண்ணலாம், ஆட் பண்ணி எழுதலாம். அப்ப நீங்க ஐ இருக்கிற இடத்துல 2i ரீப்ளேஸ் பண்ணிடு. இந்த √2 ஓரமா ஒதுக்கிட்டோம்னா ரிமைனிங் 2π இன்டூ √5/mb டீக்கு ஈக்குவலா ஆன்சர் வந்துடும். அப்ப √2t தான் என்னது இதுக்கான. இந்த ஒரு ப்ராப்ளம் நிறைய தடவை வந்திருக்குப்பா. இந்த ஒரு ப்ராப்ளத்துக்காண்டியே இந்த டெரிவேஷனுக்குள்ள போற மாதிரி இருக்கு. நானும் சில வருஷம் டெரிவேஷன்ஸ் நடத்தாம ஒன்லி ஃபார்முலான்னு போயிருக்கேன். கடைசியா வந்து அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு டவுட் கேட்டுவாங்க. கடைசியா நடத்துற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு கிளாஸ், இன்னைக்கு கிளாஸே ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் தான் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா சின்ன சின்னதா இருக்கிற ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ½ நான் என்னைக்காவது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன்னா இன்னைக்கு கிளாஸே தேவைப்படாது. அப்படி பண்ணா அர்ஜு பண்ணி டீச் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு முடிச்சுக்கலாங்கிறதா. முடிச்சாச்சு. அடுத்த ப்ராப்ளம் 78. வைப்ரேஷன் மேக்னட்டோமீட்டர் அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பா. ஒரு மேக்னெட்டிக் நீடில் இருக்கும். அது இல்லாம சில பார் மேக்னெட்ஸ் எல்லாம் அதுல வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் செய்வோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம சிலபஸ்ல கிடையாது. ஆனா இவங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி கேட்கிற கொஸ்டின் வந்து ரிலேட்டட் டு டைம் பீரியட். இப்ப டெரைவ் பண்ண ஈக்குவேஷன் ரிலேட்டடா இருக்கு. அதனால இந்த கொஸ்டினை இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். A vibration magnetometer is made by suspending 2 bar magnets whose magnetic moments are in the ratio 13/5. The ratio of 2 periods when their unlike poles and like poles are placed together respectively is. அவங்க டைம் பீரியட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அதனால நான் டைம் பீரியட் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். 2π இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் I/mb. அவங்க 2 மேக்னெட் சொல்றாங்க. ஒரு அட்டம்ப்ட்ல 2 மேக்னெட்டோட அன்லைக் போல்ஸ் பக்கத்து பக்கத்துல இருக்கணுங்கிறாங்க. இன்னொரு அட்டம்ப்ட்ல லைக் போல்ஸ் பக்கத்து பக்கத்துல இருக்கணுங்கிறாங்க. அப்ப நீங்க 2 பார் மேக்னெட் டிரா பண்ணுங்க. ரஃபா டிரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேக்னெட் வரைஞ்சிட்டா, ரெண்டாவது மேக்னெட்டே வரைஞ்சிட்டா. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல அன்லைக் போல்ஸ் பக்கத்து பக்கத்துல இருக்கு. அப்படின்னா இது சவுத் இது நார்த்ன்னு நீங்க வரைஞ்சீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு என்ன வரணும், சவுத் நார்த்னு வரணும். அப்பதான் நார்த் சவுத்னு அன்லைக் பக்கத்து பக்கத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார் மேக்னெட் பத்தி படிக்கிறப்ப பார் மேக்னெட் ஒரு மேக்னெட்டிக் டைபோல். மேக்னெட்டிக் டைபோல்னாவே மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்ங்கிற டேர்ம் மேண்டேட்டரி. அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அதோட டைரக்ஷன் ஃப்ரம் சவுத் டு நார்த்னு படிச்சிருக்கோம். அப்ப M1 டைரக்ஷன் இப்படி இருக்கும். அதே மாதிரி M2 ஃப்ரம் சவுத் டு நார்த் இப்படி. இப்ப M1 M2 ரெண்டு எப்படி இருக்கு, ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அதனால இங்க இருக்கிற எம்முக்கு பதிலா நீங்க என்ன பண்ணிடலாம்னா M1 பிளஸ் M2 ஆட் பண்ணி இன்டு பி ரேஷியோ. அடுத்து என்ன, அடுத்து திருப்பி என்ன பண்ணுங்க, அன்லைக் லைக் போல்ஸ் பக்கத்து பக்கத்துல இருக்கிற மாதிரி மேக்னெட்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. சவுத் தென் நார்த் லைக் போல்ஸ் வரணும். அப்படின்னா இது நார்த் இது சவுத். மூமெண்டோட டைரக்ஷன் ஃப்ரம் நார்த் சவுத் டு நார்த் இருக்கு இன்சைட் மேக்னெட். இப்ப M1 M2 ரெண்டு எப்படிப்பா இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். எதுல இருந்து எதை மைனஸ் பண்றது, நான் M1ல இருந்து M2 மைனஸ் பண்றேன். ஏன் என்ன காரணம்னா அவங்க ஒரு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. M1/M2 is equal to 13/5. அப்ப M1 தான் கிரேட்டர் நம்பரா இருக்கு. அதனால அதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிருக்கேன். இப்ப நெக்ஸ்ட் என்ன, 2πIB ரெண்டு எண்ட்லையும் கேன்சல் ஆயிரும். கிராஸ் பண்ணுங்க. அப்ப ரூட் ஆஃப் M1 மைனஸ் M2 is equal to M1 மைனஸ் M2 ரேஷியோ M1 பிளஸ் M2 எழுதலாம். அந்த M1க்கு பதில் 13 M2க்கு பதில் 5 போட்டு தள்ளுன்னு ஆன்சர் எடுக்கலாம். கரெக்டா தான் வரும். பட் நான் அந்த மாதிரி பண்ணா நீ வேற ஏதாவது ரேஷியோ வரப்ப அப்படி பண்ணி சொதப்பிடுவேன். அதனால நான் சிஸ்டமேட்டிக்காவே ப்ரொசீட் பண்ணி காமிச்சிடுறேன். நான் M1 காமனா வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துட்டா 1 மைனஸ் M2/M1 வரும் ரேஷியோ. இங்கேயும் M1 காமனா வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துட்டா 1 பிளஸ் M2/M1 வந்துடும். M1 M1 கேன்சல்.
1 minus m2 by m1 5 by 13 வந்துரும். அகைன் m2 by m1 5 by 13 வந்துரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா 8 by 13, இங்க 18 by 13, 13 13 காலி. 8 and 13க்கு 2ஆல கேன்சல் பண்ணி விட்டு 4:9 மாத்தலாம் வித்தின் ரூட். 4க்கு ரூட் எடுத்தா 2 ஆயிரும், 9க்கு எடுத்தா 3 ஆயிரும். இதான் நீ ஸ்ட்ரைட்டா கூட போடலாம். 13 minus 5 8 நீங்க வந்துரும், இது வந்துரும். 13 plus 5 18 வரும். அப்படி ஸ்ட்ரைட்டா போட்டா நீ மித்த ப்ராப்ளத்திலே அதே மாதிரி போட்டு சொதப்பல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால நான் ப்ரொசீட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீ இப்ப இந்த கொஸ்டினோட சொல்யூஷன்ல இங்க அன்லைக் இங்க லைக்னு எழுதிட்டு பக்கத்திலேயே நெருக்கி இந்த டயக்ராம் போட்டுக்கிட்டா திருப்பி படிக்கிறப்போ உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இல்லையா தனியா டைட்டில் போட்டு அன்லைக்கு ஒரு டயக்ராம், லைக்கு ஒரு டயக்ராம்னு கீழே கீழே போட்டுக்க. இடம் பத்தலைன்னா இடம் இருக்கிற இடத்துல போட்டு. இதோட இந்த டைம் பீரியட் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. முடிச்சாச்சா? இந்த கொஸ்டினே என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்ட கொஸ்டின் தான். ஏன்னா வைப்ரேஷன் மேக்னட்டோமீட்டர்னா என்னன்னு தெரியல அப்படின்னா, அது தெரியணும்னு அவசியம் இல்லை. அது நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப லேப்ல செஞ்சிருக்கோம். என்னன்னே புரியாது. வைப்பாங்க நவுத்துவாங்க, வைப்பாங்க நவுத்துவாங்க, நீடில் நவுறும், ஆங்கிள் மெஷர் பண்ணுவாங்க, எதை மெஷர் பண்ணி என்னன்னே தெரியாது. குத்து மதிப்பா இந்த டிஸ்டன்ஸ்ல வச்சா இந்த ஆங்கிள் வரணும் மனப்பாடம் மட்டும் போய் தான் எழுதிருக்கு. பட் இப்ப தெரியும். பட் உனக்கு எசென்சியல் கிடையாது. பட் ப்ராப்ளம் எசென்சியல். ப்ராப்ளம் ஈஸி தான். இதோட இந்த டைட்டில் முடிஞ்சிருச்சுப்பா. அடுத்து என்ன? சோ அடுத்து எர்த் மேக்னடிசம். ரொம்ப டஃப்பான ஒரு டைட்டில் பா எர்த் மேக்னடிசம். நான் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் எர்த் மேக்னடிசம் டீச் பண்றப்ப சில பால் எடுத்துக்கிட்டு அதுல கட் பண்ணி, ஏன்னா பால் குளோப் தானே, எர்த் மாதிரி தானே இருக்கும், கட் பண்ணி ஃப்ரம் தட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். அப்புறம் எப்படி இதை புரிய வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்ப வீடியோஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்த்ததுல ஒரு வீடியோவோட அனிமேஷன் வந்து எனக்கு ஹைலி கம்ஃபர்டபுளா இருந்தது. ஸோ அதனால அந்த வீடியோ நாம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி டீச் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால செல்போன்ல இருந்து போர்டுல வீடியோ பெருசா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு நடுவுல ஏதாவது மேக்னிஃபையர் கிடைக்குதா அப்படின்னு ட்ரை பண்ணேன். அது மாதிரி இருக்கு தெரியல, ரொம்ப பெருசா வராது, சின்னதா தான் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணுவோம், பண்ணி கிளாஸ் ரூம்ல போர்ட்லயே வச்சு காமிச்சிருவோம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அந்த மேக்னிஃபையர் அவ்வளவு கம்ஃபர்ட்டா கிடைக்காதனால அதை டிராப் பண்ணிட்டு நான் அந்த வீடியோவை கம்ப்யூட்டர்ல பிளே பண்ணேன். எதெல்லாம் மேஜர் டயக்ராமோ எல்லாம் 3D டயக்ராமா கிடைக்கும். எதெல்லாம் மேஜர் டயக்ராமோ அதை இந்த டயக்ராம்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை கட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கட் பண்ணி அதை ஒரு பேப்பர்ல ஒட்டி அதை திருப்பி ஸ்கேன் பண்ணி அதை எல்லாருக்கும் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்து லைனா பேசியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டயக்ராம் இப்படி இருக்கும் பாருங்க அப்படின்னு ஒரே ஒரு பாலை கையில வச்சுக்கிட்டு இந்த பால்ல இதை இப்படி பாருங்க இப்படி பாருங்க அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த நோட்ஸ் கூட இன்னும் எனக்கு ஒரு பெரிய ஃபைலா இருக்கு, வெட்டி கிட்டி ஒட்டி நீட்டா வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 6-7 இயர்ஸ் அப்படி யாருக்குமே சொல்லி தரல, விட்டுட்டேன். அதுக்கு பதில் அந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்றேன். நான் இப்போ உனக்கு இன்னைக்கு நைட் அந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்றேன். 10 மினிட்ஸ் வீடியோ தான், நீ பொறுமையா உட்காந்து பாரு. அது 200% எக்ஸாமுக்கு தேவையில்லை.
அதுக்கு பதில் இப்ப நான் என்ன நடத்துறேன்னா அது எக்ஸாமுக்கு போகும். அதை நீ கத்துக்கிட்டா போதும். எர்த் மேக்னடிசம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு 3 டேர்ம் எசென்சியல்ங்கிறாங்க. ஒன்னு டிக்ளினேஷன் டி, ரெண்டாவது இன்க்ளினேஷன் ஆர் டிப் ஐ, மூணாவது ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த் மேக்னடிக். இந்த 3 டேர்ம் தான் எசென்சியல்ங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டிக்ளினேஷன். நான் எர்த்தை இப்படி ரஃபா வரைஞ்சுக்கிறேன். எர்த் நார்த் சவுத்த ரெஃபரன்ஸா வச்சு ஸ்பின் ஆகும். இதுக்கு பேர் ஜியோகிராபிக் மெரிடியன் சொல்லுவாங்க. இப்படி எர்த் மேல ஒரு மேக்னெட்டிக் நீடில பிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் நீடில் எர்த்தோட நார்த் சவுத்துக்கு ஃபேவரா அலைன் ஆகாம ஒரு மாதிரி இன்க்ளைண்டா அலைன் ஆகும். அந்த இன்க்ளினேஷன் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் டி, டிக்ளினேஷன். இத மேக்னெட்டிக் மெரிடியன் சொல்லுவாங்க. அப்ப டிக்ளினேஷன் ஏதாவது ஸ்டேட்மெண்டா கேட்டாங்கன்னா நீ தான் எழுதணும், தி ஆங்கிள் பிட்வீன் ஜியோகிராபிக் மெரிடியன் அண்ட் மேக்னெட்டிக் மெரிடியன் ஆஃப் எர்த். அவ்வளவுதான். எர்த் இப்படி சுத்துதுன்னு நம்ம போடுற அந்த ஆக்சிஸ் தான் ஜியோகிராபிக் மெரிடியன். மேக்னெட் எப்படி பொசிஷனேட் ஆகுதோ அந்த மெரிடியன் தான் யாரு, மேக்னெட்டிக் மெரிடியன். நடுவுல இருக்கிற ஆங்கிள் தான் என்னது, டி, டிக்ளினேஷன் டி. இதுவே எனக்கு யூஸ்லெஸ் தான், நம்மளுக்கு பெருசா இது என்ன ஆகாதுன்னா தேவைப்படாது. அடுத்து டிப்னா என்ன? அதுக்கு முன்னாடி எர்த் மேக்னடிசம்னா என்ன? எர்த் மேக்னட் அவ்வளவுதான். எர்த் மேக்னட்டா இருக்கிறதுனால எர்த்தை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, எர்த்தோட சர்ஃபேஸ்லயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, எர்த்தோட இன்சைட்லயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. எந்த இடத்துலயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூனிஃபார்மா இல்ல, ஒரு இடத்துலயும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாறுது. இப்ப நீ எர்த்ல ஏதோ ஒரு பாயிண்ட், உதாரணத்துக்கு எர்த்ல இந்தியான்னு எடுத்துப்போம். இந்தியால எவ்வளவு இடம் இருக்கு, அதுல தமிழ்நாடுன்னு எடுக்கிறோம். தமிழ்நாட்டுல எவ்வளவு இடம் இருக்கு, அதுல திருச்சி எடுக்கிறான். திருச்சியில எவ்வளவு இடம் இருக்கு, அதுல ஒரு லொகேஷன் உறையூர்னு எடுக்கிறான். உறையூர்ல எத்தனை இடம் இருக்கு, அதுல இந்த கிளாஸ் ரூமா எடுக்கிறான். இந்த கிளாஸ் ரூம்ல எத்தனை இடம் இருக்கு, அதுல ஏதோ ஒரு இடத்த எடுக்கணும். அந்த இடத்துல எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரே ஒரு ஃபேவர் நம்ம இதுல எடுத்துக்கலாம். இப்ப நான் நிக்கிற இடத்துல எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பக்கத்து இடத்துல எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஜோன் ஃபுல்லா மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், யூனிஃபார்மா இருக்கும், ஈவனா இருக்கும்னு எடுத்துக்கலாம். ஆனா ஓவராலா பார்த்தா நான் யூனிஃபார்ம். எர்த் ஒரு பயங்கரமான மேக்னெட், மோசமான மேக்னெட். ஏன்னா நம்மள அவ்வளவு சீக்கிரம் எர்த் மேக்னடிசம் கம்ஃபர்டபுளா ஸ்டடி பண்றதுக்கு விடமாட்டேங்குதுனாவே அது கஷ்டமான மேக்னெட் தான் இருக்கும். அதுல ஏதோ ஒரு பாயிண்ட், இப்ப உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட்ல உள்ள ஹரிசாண்டல் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் டோட்டல் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் அட் தட் பாயிண்ட்டுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள் தான் இன்க்ளினேஷன் ஐ. இத வெர்டிக்கல் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிவின்னு எழுதணும். இப்ப நான் இந்த ட்ரையாங்கிள சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டேன்ல, இந்த ட்ரையாங்கிள ரியாலிஸ்டிக்கா வரைகிறதுக்கு நாம படிக்க வேண்டிய அந்த ப்ரொசீஜர் தான் காம்ப்ளெக்ஸா இருக்கு, அதை நடத்துறதுதான் கஷ்டமா இருக்கு. அதுக்குதான் என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறப்ப பால் வச்சு நடத்துறது, செகண்ட் டைம் அந்த வீடியோ சப்போர்ட் எடுத்துக்கிட்டது, அதெல்லாம் அந்த வீடியோ நான் அனுப்புறேன் உனக்கு பாரு. முதல்ல ஒரு கியூபாய்டு மாதிரி ஒண்ணு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எர்த்ல ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்புறம் கியூபாய்ட்ல எல்லாம் மார்க் பண்ணி கியூபாய்ட வளைப்பாங்க, மாதிரி சாட்சி விட்டு, அதாவது வளைச்சு டர்ன் பண்ணா இந்த ட்ரையாங்கிள் என்ன ஆகும் கண்ணுக்கு தெரியும். அந்த வளைக்கிறது, டர்ன் பண்றது, அப்படியே அந்த ட்ரையாங்கிள ஜூம் பண்ணி போக்கஸ் பண்றது, இந்த அனிமேஷனை அந்த வீடியோல சூப்பரா பண்ணிருப்பாங்க. நான் அந்த வீடியோ பார்த்து பிடிச்சு நானும் அதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சேன். நான் செமிகண்டக்டருக்குலாம் பண்ணிருக்கேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அந்த வீடியோவே நல்லாதான் இருக்கு. அதோட நான் என்ன புதுசா பண்ணிட முடியும்? அந்த வீடியோ பண்ணவருக்கு கண்டிப்பா எர்த் மேக்னடிசம் செமையா தெரிஞ்சிருக்கு, அனிமேஷனும் தெரிஞ்சிருக்கு. அனிமேஷன் தெரிஞ்சு மேக்னடிசம் கான்செப்ட் தெரியலனாலும் பண்ண முடியாது. மேக்னடிசம் கான்செப்ட் தெரிஞ்சு இன்னொரு ஆளுக்கு சொல்லி புரிய வச்சு இப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்றதும் என்னது கஷ்டம். ரெண்டும் தெரிஞ்சவங்க தான் யாரோ அதை பண்ணியிருக்காங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. நான் உனக்கு அனுப்பிச்சு விடுறேன், ஒரு 10 நிமிஷம் தான், 10-12 நிமிஷம் தான், உனக்கு பார்த்தாவே புரியும். லாங்குவேஜும் கிளியரா இருக்கும். அதை பார்த்துக்கோ, பார்த்தா இந்த ட்ரையாங்கிள் எப்படி வந்துச்சுன்னு தெரியும். ஆனா உனக்கு 200% இந்த ட்ரையாங்கிள் எப்படி வந்துச்சுங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எசென்சியல் கிடையாது. இந்த ட்ரையாங்கிள் இருந்து யோசிச்சா என்ன யோசிக்கணும், உன்னால என்னென்ன இந்த ட்ரையாங்கிள்ல கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடி. நான் ஃபர்ஸ்ட் சைன் ஐ கண்டுபிடிக்கிறேன், என்ன வரும்,
ஆப்போசிட் சைட் பிவி பை ஹைபாட்னஸ் பிஇ. இதுல இருந்து பிஇ கண்டுபிடிச்சா என்ன ஆகும்னா, சாரி, பிவி கண்டுபிடிச்சா என்ன ஆகும்னா பிஇ sin ஐன்னு வந்துடும். இதே ட்ரையாங்கிள் காசை டீல் பண்றேன், என்ன வரும்? அட்ஜஸ்டன்ட் சைடோட போய் ஹைபாட்னஸ் வரும். அப்ப பிஹெச் பை பிஇ. அப்ப பிஹெச் கண்டுபிடிச்சா பிஇ காசைன்னு வந்துடும். இதே ட்ரையாங்கிள் tan ஐ டீல் பண்ணுங்க, ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் பிவி பை பிஹெச். இதே ட்ரையாங்கிள் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி பிஇ கண்டுபிடிங்க. இந்த மாதிரி ஒன்னால இந்த ட்ரையாங்கிள் வச்சு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணா போதும். இதுல ஏதாவது டேட்டா கொடுத்துட்டு ஏதாவது மிஸ்ஸிங் கேட்பாங்க, அவ்வளவுதான் நடக்கும். என்ன டேட்டா கொடுக்கலாம்? பிவி பிஹெச் கொடுத்துட்டு ஐபி இதெல்லாம் பாப்புலரா கேட்பாங்க, கேட்கலாம். நான் நிறைய டைம் ஒரு கொஸ்டின் புக் என்சிஆர்டி எக்ஸாம்ல அடிக்கடி பார்த்திருக்கேன். என்னன்னா வெர்டிக்கல் ஃபீல்டும் ஹரிசாண்டல் ஃபீல்டும் ஈக்குவல், அப்ப டிப் என்னன்னு கேட்பாங்க. இது ரெண்டு ஈக்குவல்னா tan i is equal to என்ன வரும்னா 1. ஃப்ரம் திஸ் ஐ கண்டுபிடிச்சா tan inverse of 145 டிகிரி. அவ்வளவுதான். இது மட்டும் தான் எனக்கு வந்து இந்த ட்ரையாங்கிளும் இதுவும் தான் எனக்கு ஹைலி எசென்சியலா இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் எப்படி வந்துச்சுங்கிற அந்த சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் ஹைலி டஃபா இருக்கு. எப்படின்னா டீச் பண்றதுக்கு டஃபா இருக்கு. நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நல்ல அனிமேஷன் பண்ண, நான் உனக்கு நல்ல அனிமேஷன் அனுப்பி விடுறேன், நீ அதை பார்த்துக்கோ. நீ அப்படியே பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டாலும் நீ எக்ஸாம்ல அதை எழுத வேண்டிய கட்டாயம் உனக்கு என்ன ஆகாது, வராது. நீ பிராக்டிக்கலா யோசிப்பா. டீச்சர்ஸும் சரி, புக் ஆத்தர்ஸும் சரி, இந்த சாப்டர் விஷயத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம ஆம்பியர் சர்க்கியூட்டாலே அதை பத்தி பேசணும், புக் எவ்வளவு சொதப்புதுன்ட்டு. அப்ப கொஸ்டின் செட் மட்டும் எப்படி கொஸ்டினை தெளிவா கேட்க முடியும்? கேட்க மாட்டாங்க. இப்ப கடைசியா ஒரு ப்ராப்ளத்துல 45 டிகிரி பார்த்தோம்ல, அதெல்லாம் கொஸ்டின் செட் குழப்பமாகறதுனால அந்த ஆங்கிள் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் எடுத்த புக்ல 30 இருக்கும், ஆனா 60 போட்டிருப்பாங்க. 30 எப்படி 60 மாறிச்சுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். நாளைக்கு ஏதாவது தப்பாயிருச்சுன்னா அவர் மேல கம்ப்ளைண்ட் வரும். அப்ப 45 போட்டு போயிடலாம்னு யோசிக்கிறதா. ஏன்னா நானே கொஸ்டின் செட் பண்ற சில டைம்லாம் இப்படி யோசிச்சிருக்கேன். நம்ம செட் பண்ண தப்பா இருந்தா என்ன பண்றது? கிளைம் பண்ணி நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால எர்த் மேக்னடிசம்ங்கிறது இப்ப நான் எழுதியிருக்கிற அளவுக்கு நீ படிச்சா போதும். முடிஞ்சா இந்த 2 ஸ்பெஷல் கேஸ் படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈக்குவேட்டார்னு போடுறேன். ஈக்குவேட்டார்னா ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன் லைனு, போல்னு போட்டா நார்த் சவுத் டைரக்ஷன் லைனு. ஈக்குவேட்டார்ல டிப் 0, போல்ல 90 டிகிரி. இப்ப I 0ன்னு இதுல போட்டா sin 0 0ன்னு BV will become as 0, BH will become as B. கரெக்டா? cos 0 1 ஆயிரும். I 90 போட்டா sin 90 1ன்ட்டு BV is equal to B ன்னு வரும். BH is equal to என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். இதுவும் நீ மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இந்த ட்ரையாங்கிள். அதை வச்சு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீ என்ன பண்ணிக்கலாம், உருவாக்கிக்கலாம். ஓகே, இதுதான் பெஸ்ட். இவ்வளவு இது படிச்சா போதும். என்சிஆர்டி புக்கு, ஸ்டேட் போர்ட் புது புக்கு எல்லாமே எர்த் மேக்னடிசம் ஆரம்பத்துல சூப்பரா ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த கியூபாய்டு வந்தவனே அப்படியே நிறுத்திட்டு இங்க வந்துருவாங்க. அந்த கியூபாய்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, நான் உனக்கு அதுக்கு வீடியோ அனுப்பிச்சு பாரு. முடிச்சாச்சுப்பா. மைண்ட் மேப்னு ஒரு நோட்ஸ் இருக்கும், ஒரு சிங்கிள் ஷீட். அதோட பேக் சைட் ஃப்ரீயா இருக்கும். அதுல அப்படியே இதை எழுதிருங்க. இந்த மாதிரி சிங்கிள் சீட்ல ஒரு மைண்ட் மேப் இருக்கும். இதோட பேக் சைட்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கும், எம்டியா தான் இருக்கும். அதுல எர்த் மேக்னடிசம்னு டைட்டில்ல போட்டு போர்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் எழுதிருங்க.
கம்ப்ளீட்டடா? இந்த மைண்ட் மேப்பை கையிலேயே வச்சிருங்க. இப்ப எனக்கு ப்ராப்ளம் நம்பர் 79 எடுங்க. கடைசி ஸ்ட்ரீட். ப்ராப்ளம் நம்பர் 79. முடிச்சாச்சா? இதெல்லாம் சிம்பிள் ப்ராப்ளம் தான். 79 எடுங்க. இவ்வளவு நேரம் எழுதுறீங்க? The horizontal component and vertical components of earth magnetic field at a place are 0.5 G and 0.26 G respectively. Calculate the angle of dip and resultant magnetic field. ரிசல்டன் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா நீங்க இதுல போட்டா ஆன்சர் வந்துடும். ஒரு ஃபீல்டு வந்து 0.5, இன்னொரு ஃபீல்டு வந்து 0.26. டிப்பு கேட்டாங்கன்னா நீங்க டேனை இல்லைன்னா சைனை இல்லைன்னா காசை எதுல வேணாலும் போட்டா ஆன்சர். அவ்வளவுதான், சிம்பிள் தான், டைரக்ட் கொஸ்டின் தான். அவங்களால மாத்தி எல்லாம் கேட்க முடியாது. ட்ரையாங்கிள்ல சில டேட்டா ஆஃபர் ஆகி சில டேட்டா மிஸ் ஆயிருக்கும். ஆஃபர் ஆயிருக்கிற டேட்டா வச்சு மிஸ் ஆயிருக்கிற டேட்டா கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். சில நேரங்கள்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிவி அண்ட் பிஹெச் ஈக்குவல், இல்ல பிவி வந்து 2 டைம்ஸ் ஆஃப் பிஹெச் அப்படியெல்லாம் சொல்லி ஐ கண்டுபிடிக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் நிறைய டைம் வந்திருக்கு. இத மாதிரி வர்றதோட இந்த மாதிரி வந்திருக்கு. அப்புறம் இதுல ஜீன் இருக்கும். ஜீனா காஸ்ன்னு அர்த்தம். 1 காஸ்னா 10⁻⁻4 டெஸ்லான்னு அர்த்தம். இதை மட்டும் அந்த கொஸ்டின் பக்கத்திலே எழுதிக்கங்க. எழுதிட்டு டிக் பண்ணிட்டு கொஸ்டின் நம்பர் 80 ஹோம்ஒர்க்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ப்ராப்ளம் நம்பர் 49 இருக்கும். அதுக்கு அடுத்த பேஜுக்கு வந்துருங்க. ப்ராப்ளம் நம்பர் 49க்கு அடுத்த பேஜ் வந்து எக்ஸ்பிரிமெண்ட் 3B. அது நம்ம இன்னும் பார்க்கல. கவனிங்க. எக்ஸ்பிரிமெண்ட் 3Bயோட டைட்டில் என்ன? மூவிங் சார்ஜ் அண்டர் கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. கிராஸ்டுனா என்ன அர்த்தம்? கிராஸ்னா பர்பண்டிகுலர்னு அர்த்தம். யாரு யாரு பர்பண்டிகுலர்? எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பண்டிகுலரா இருக்கிற ஒரு செட்டப்ல நீங்க சார்ஜ மூவ் பண்ணா அந்த சார்ஜுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு செக் அவுட் பண்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் 3D. எனக்கு முதல்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேணும், அதுவும் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேணும். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கெப்பாசிட்டர்ல ஈஸியா ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதனாலதான் கெப்பாசிட்டரா டிரா பண்ணிருக்கேன். கெப்பாசிட்டர்ல 2 பிளேட் பேரலா இருக்கும். நீங்க ஒரு பேட்டரியை யூஸ் பண்ணி ஒரு சைடு பிளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கெப்பாசிட்டர்ல சார்ஜ் ஸ்டோர் ஆகி ஒரு பிளேட் ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும், இன்னொரு பிளேட் ஃபுல்லா என்ன ஆயிரும்னா நெகட்டிவ் சார்ஜ் ஆகும் மாறும். இதுல பிளஸ் பிளேட்ல இருந்து மைனஸ் பிளேட்டுக்கு ஒரு எஃபெக்ட் போகும். அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்ப இதுல ஒரு சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கலாம், விச் இஸ் Q. அதை மூவ் பண்ணணும். பிளஸ் பிளஸ் ரிப்பல் பண்றதுனால மைனஸ் பிளஸ் அட்ராக்ட் பண்றதுனால உள்ள நுழைஞ்ச சார்ஜ் ஸ்ட்ரைட்டா போக முடியாம ஒரு மாதிரி கீழே வளைஞ்சிடும். அப்ப கீழே வளையுதுன்னா சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஒரு ஃபோர்ஸ் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் இப்படி இருக்குன்னு அர்த்தம். கீழே போறதுனால இப்படி இருக்குன்னு அர்த்தம். இது வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் V.
கீழே போற சார்ஜோட ஃபோர்ஸை ஈக்யூன்னு எழுதலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வர ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டெஃபனிஷன் ஃபார்முலா F/Q. அதுல இருந்து F கண்டுபிடிச்சா இந்த மாதிரி வரும். ஆக்சுவலா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு 7-8 ப்ராப்ளம் நம்மளோட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நோட்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். ப்ராப்ளம் நம்பர் 43, 44ல ஸ்டார்ட் ஆகி 52, 53 வரை வரும். நீ போய் செக் பண்ணி பாரு. அப்ப அந்த கிளாஸ் அந்த டைட்டில் நடத்துறப்போ ஒரு சஜஷன் கொடுத்திருப்பேன். நீங்க வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் JEE 2023 நோட்ஸ்ல போய் ஒரு 2 ப்ராப்ளம் பாருங்க, இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. இந்த இப்ப நான் வரைஞ்சிருக்கிற டயக்ராம் ஸ்டைல அங்க வரைஞ்சு என்ன பண்ணிருப்பேன்னா டீல் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி இருக்கும் பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்பெல்லாம் ஒன்லி எலக்ட்ரிக் ஃபீல்டு தான், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ப உள்ள வந்திருக்காது. இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா மேக்னெட்டிக் ஃபீல்ட செட் பண்றாங்க. அப்ப நான் கிராஸ் போடுறேன். கிராஸ்னா இன்டு தி போர்டுன்னு அர்த்தம். இந்த கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை மீன் பண்ணுது. இப்ப நீ எலக்ட்ரிக் ஃபீல்ட விட்டுரு, ஒன்லி மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இருக்கு, அதுல நான் சார்ஜ் அனுப்புறேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்ப லாரன்ஸ் ஃபோர்ஸோட டைரக்ஷன் வேணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அன்அபிஷியலா லெஃப்ட் ரூலை யூஸ் பண்ணிக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு தி போர்டு, சார்ஜோட மூவ்மெண்ட் இது. அப்போ ஃபோர்ஸ் அப்வர்ட்ல இருக்கு. லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா BQV. சப்போஸ் நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் மட்டும் செட் பண்ணீங்கன்னா நீ புஷ் பண்ண பார்ட்டிகல் நேரா போகாம மேல வளையும். நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் செட் பண்ணீங்கன்னா கீழே வளையும். நீங்க சூட்டபிள் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட செட் பண்ணிட்டீங்கன்னா சார்ஜ் மேலையும் போகாம கீழையும் போகாம ஸ்ட்ரைட் பாத்துல டிராவல் ஆகும். அப்படி ஸ்ட்ரைட் பாத்துல டிராவல் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால வந்த ஃபோர்ஸ் BQVயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால வந்த ஃபோர்ஸ் EQவும் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். அப்ப QQ கேன்சல் ஆகி V will become as E/B. இது ஒரு செம ஃபார்முலா, இது ஒரு செம செட்டப். எப்படின்னா நீ உள்ள அனுப்புற சார்ஜோட வேல்யூ என்னவா வேணாலும் இருக்கலாம், சார்ஜோட மாஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம். உள்ள போன சார்ஜ் வெளியே வரப்ப இந்த வெலாசிட்டில தான் வெளியே வரும். velocity of the charged particle will depends on E and B, not charge size of charge and value of. நீ குண்டாரு ஒல்லியாரு எப்படி வேணாலும் இரு, நீ உள்ள போறப்ப என்ன வெலாசிட்டில வேணாலும் உள்ள போனா வெளியே வரப்ப இந்த வெலாசிட்டில தான் வரும். அப்ப எங்கெல்லாம் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணும், இல்ல எங்கெல்லாம் வந்து வெலாசிட்டியை வச்சு கண்ட்ரோல் பண்ண ஆசைப்படுறாங்களோ அங்கெல்லாம் இந்த செட்டப் யூஸ் பண்ணுவாங்க. சயின்ஸ் ரிசர்ச்ல, பிசிக்ஸ் ரிசர்ச்ல இந்த டிவைஸ், இந்த செட்டப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு இந்த செட்டப் சில இடங்கள்ல யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு ஒரு டிவைஸ் இருக்கு, அங்கெல்லாம் யூஸ் ஆகும். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சிலபஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க. எதெல்லாம் டிவைஸோ அதெல்லாம் தூக்க ஆரம்பிச்சு. அதனால நீ இந்த ஒரு இடத்துலதான் இதை படிப்ப, வேற எங்கேயும் என்ன பண்ண மாட்டேன்னா படிக்க மாட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சார்ஜ் வேல்யூக்கும் மாஸுக்கும் வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா இண்டிபெண்டா இருக்கு. குண்டா இருந்தா மெதுவா போகும், ஒல்லியா இருந்தா வேகமா போகும்னு இந்த செட்டப்ல நீ என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. யார் உள்ள போனாலும் வெளியே வரப்ப E/B அதோட வேல்யூ என்னவோ அந்த ஸ்பீட்ல தான் வெளியே வருவாங்க, அந்த வெலாசிட்டி தான் வெளியே வரும். இப்ப நான் சொன்னல எக்ஸ்பெரிமெண்ட் 3B ப்ராப்ளம் நம்பர் 49க்கு கீழே இருக்கும். அதுல ஒரு டேபிள் ஒண்ணு போட்டிருப்பாங்க. இந்த டேபிள் வந்து நோ நீட்னு போட்டுருங்க, இது நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கடுத்து ப்ராப்ளம் நம்பர் 50 எடுங்க. எடுத்தாச்சா? A beam of cathode rays is subjected to cross the electric field E and magnetic field B. The fields are adjusted such that the beam is not deflected. The specific charge E/M of the cathode ray is given by. Specific charge கண்டுபிடிக்க சொல்றாங்கப்பா cathode rayவுக்கு. cathode rayனா எலக்ட்ரான்ஸ். இப்ப நான் எலக்ட்ரான் வச்சுக்கோங்களேன், நான் மூவ் ஆகணும். ஃபர்ஸ்ட் நான் மூவ் ஆனாதான் இதுக்குள்ள போய் மாட்ட முடியும். பொதுவா இந்த மாதிரி சார்ஜ் மூவ் ஆகணும், இல்ல சார்ஜ் ஜெனரேட் ஆகி மூவ் ஆகணும்னா பேட்டரி தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப பேட்டரினால வர எனர்ஜியை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறான். பேட்டரினால வர எனர்ஜியை QVன்னு எழுதலாம். இந்த V பேட்டரியோட வேல்யூ வோல்டேஜ், இந்த V வெலாசிட்டி. ரெண்டுக்குமே Vங்கிற சிம்பல் வந்தா கன்ஃபியூஸ் ஆயிரும், அதனால Q வோல்ட்னு மாத்திரலாம். இப்ப எலக்ட்ரான் சொல்லியாச்சு, கேத்தோட் ரேனா எலக்ட்ரான் சொல்லிட்டோம். உனக்கு தெரியலன்னா இங்க இருந்து தெரிஞ்சுக்கோ. எலக்ட்ரான்னால Qக்கு பதில் Eன்னு மாத்திட்டான். சோ பேட்டரினால எலக்ட்ரான் ஜெனரேட் ஆகுது, அந்த எனர்ஜி தான் இந்த எனர்ஜி. இந்த எனர்ஜியை பயன்படுத்தி தான் மூவ் ஆகுது. மூவ் ஆகுறப்ப உள்ள எனர்ஜி 12mv². ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப E வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 12mv². அவங்க ஸ்பெசிபிக் சார்ஜ் கேட்டிருக்காங்க. ஸ்பெசிபிக் சார்ஜ்னா சார்ஜ் பை மாஸ்னு அர்த்தம்.
அப்ப E by M கண்டுபிடிச்சா 1/2 V squared by வோல்ட்னு வரும். இதான் ஆன்சர். இதோட நிறுத்தல, அந்த கேத்தோட் ரே கிராஸ்டு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள போகுதுங்கிறாங்க. கிராஸ்டு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள எப்படி போனாலும் வெளியே வர்றப்ப இந்த ஸ்பீட்ல தான் வெளியே வரும். அப்ப நீ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம், ஸ்பீட் ஆர் வெலாசிட்டிக்கு பதில் இதை உள்ள சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். அப்ப என்ன ஆகும், 1/2 வோல்ட் ரீடைன் V ஸ்கொயருக்கு பதில் அதை போட்டா E ஸ்கொயர் பை B ஸ்கொயர் வந்துடும். இதான் ஆன்சர். இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு, முன்னாடி எல்லாம் கிடையாது, இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. சில போர்ஷன்ஸ் டெலிட்டும் ஆயிருக்கு, சில போர்ஷன்ல நியூமரிக் வந்து கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் இம்ப்ரோவைஸும் ஆயிருக்கு. எல்லாமே இம்பார்ட்டன்ட். டெலிட்டடா கான்பிடண்டா விடலாம், மத்ததெல்லாம் மைல்டா சிலபஸ்ல சொல்லியிருந்தாலும் படிச்சிடும். ரொம்ப வருஷமா வரல அப்படின்னு படிக்காமலாம் இருக்கக்கூடாது. ஸோ 51 ஓவர், சாரி 50 ஓவர், 51 எடுங்க. A particle having the same charge as of electron moves in a circular path of radius 0.5 centimeter under the influence of magnetic field of 0.5 Tesla. If an electric field 100 volt per meter makes it to move in a straight path, then the mass of the particle is. ஒரு பார்ட்டிகல் ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல தான் மூவ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைச்சிரும். ஃபார்முலா என்ன அப்படின்னா BQV. இது நாம எக்ஸ்பிரிமெண்ட் 3C பார்த்தோம். இப்படி லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைச்சிச்சுன்னா அந்த பார்ட்டிகல் அதுக்கு அடுத்து சர்க்கிள் பாத்துல சுத்துங்கிறத எக்ஸ்பிரிமெண்ட் 4ல விலாவரியா படிச்சோம். இங்கேயும் ரேடியஸ்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுனாவே நீங்க சர்க்கிள் பாத்துக்கான ஃபோர்ஸ், தட் இஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எழுதிருங்க. இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணா MV ஸ்கொயர் பை R இஸ் ஈக்குவல் டு BQVன்னு வரும். VV கேன்சல் ஆகி M கண்டுபிடிச்சா BQR பை Vன்னு வந்துடும். V மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிவன்ல இருக்கு, சார்ஜ் வேல்யூ எலக்ட்ரான் சார்ஜ் வேல்யூக்கு ஈக்குவலன்ட்டாங்க, ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் பார்த்து கொடுத்துட்டாங்க. எப்ப எல்லாமே கிவன்ல இருக்கு எக்ஸப்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. ஆரம்பத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல தான் செட் பண்ணிருக்காங்க, லேட்டரா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் செட் பண்ணி நேரா போக வைக்கிறாங்க. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டையும் செட் பண்ணி நேரா போக வச்சிட்டாங்கன்னா இந்த கான்செப்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த கான்செப்ட் படி வியோட ஃபார்முலா என்ன, E by B. அதை இங்க ஃபில் பண்ணுங்க. அப்ப BQR டிவைடட் பை E by B. இப்ப ஈயும் இருக்கு, 0.5 டெஸ்லான்னு கொடுத்துருக்காங்க. சாரி, E வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 100 வோல்ட் பெர் மீட்டர்னு இருக்கு. போட்டா ஆன்சர் வந்துடும். B 0.5, B ஸ்கொயர்டுங்கிறதுனால 0.5 ஸ்கொயர்டு. எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு 100, ரேடியஸ் வந்து 0.5 சென்டிமீட்டர். இதான் ஆன்சர். முடிஞ்சிருச்சு, டிக் பண்ணுங்க. 52 நோ நீட்னு போட்டுருங்க. 52 வெலாசிட்டி செலக்டரோட ஒரிஜினல் தீமை ஸ்பாயில் பண்ற கொஸ்டினா இருக்கு, அதனால அது வேணாம், அதை விட்டுறலாம். அது ஸ்டேட் போர்ட் புக்ல இருந்த கொஸ்டின் வித்தியாசமா இருந்துச்சுன்னு எழுதுனேன். பட் நான் அந்த பசங்களுக்கே, நான் இப்ப ஸ்கூலுக்கு போறலாம், அந்த பசங்களுக்கே அதை நடத்துறது இல்லை. ஏன்னா அது ஒரு மாதிரி கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும். நம்மளோட தீம்ல இருந்து டிவியேட் ஆகிற கொஸ்டின் ஏனோ தானே கேட்டு வச்சிருக்காங்க, அதை ஏத்துக்க முடியாது. வெலாசிட்டி செலக்டரோட ரோல் இதான். நீ எப்படி அனுப்பிச்சாலும் வெளியே வரப்ப இந்த வெலாசிட்டில தான் வரும். நீ எப்படி அனுப்பிச்சாலும் வெளியே வரப்ப வேற வெலாசிட்டில வரும்னா இப்ப இதோட ரோல் என்ன இருக்கு? இட் வில் டூ சம் இம்பாக்ட் ஆன் தட் பார்ட்டிகல். அதனாலதான் வெளியே வரப்ப இந்த வெலாசிட்டில வருது. இல்ல நான் அனுப்பிச்ச மாதிரியே தான் வரும்னா அப்ப இதோட பிளே என்ன, இதோட டியூட்டி என்னன்னு ஒரு கேள்வி வருதுல. அதனால எனக்கு அந்த கொஸ்டின் மேல உடன்பாடு இல்லை. சோ இதோட மேக்னடிசம் என்ன பண்ணியாச்சு, கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. மைண்ட் மேப்னு ஒரு நோட்ஸ் இருக்குல்ல, அதை எடுங்க. அதுல 4th சீரியல் நம்பர் பாருங்க என்ன இருக்கு. எக்ஸ்பிரிமெண்ட் 1, எக்ஸ்பிரிமெண்ட் 2, அப்ளிகேஷன் 1, டிவைஸ் 1, டான்ஜென்ட் கால்வனோமீட்டர் பிளஸ் ப்ராப்ளம்ஸ்னு இருக்கும். அந்த 4th சீரியல் நம்பரே கிராஸ் பண்ணிடு, ஏன்னா நம்மளுக்கு டான்ஜென்ட் கால்வனோமீட்டர் சிலபஸ்ல கிடையாது. அதனால 4th 1 தேவையில்லைன்னு விட்டுரு. சீரியல் நம்பரை மட்டும் அடிச்சு விடுங்க, அவ்வளவு. அப்புறம் ஒரு இடத்துல 7th 1 பாருங்க, எக்ஸ்பிரிமெண்ட் 3, எக்ஸ்பிரிமெண்ட் 4, டிவைஸ் 2 சைக்ளோட்ரான் பிளஸ் ப்ராப்ளம்னு இருக்கா. டிவைஸ் 2 சைக்ளோட்ரான், இந்த 2 வார்த்தையை மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோ, மித்ததெல்லாம் அப்படியே இருக்கு. இப்ப 11th 1 பாருங்க என்ன இருக்கு. எக்ஸ்பிரிமெண்ட் 3A, எக்ஸ்பிரிமெண்ட் 3C, எக்ஸ்பிரிமெண்ட் 6-1, 6-2 பிளஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, கவனிங்க. 11th 1 அல்டிமேட் எக்ஸ்பிரிமெண்ட் 6-2 தான்ப்பா. நீ போய் 6-2 எடுத்து வச்சு படிச்சா கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். ஆனா 6-1 படிச்சுட்டு 6-2 படிச்சா புரியும். 6-1 படிக்கிறப்ப டவுட் வந்துச்சுன்னா எக்ஸ்பிரிமெண்ட் 3C படிக்கணும்.
எக்ஸ்பிரிமெண்ட் 3C வர அந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னா 3A படிக்கணும். அப்ப எப்படி படிச்சா 6-2 புரியும், அந்த செயினை தான் எழுதியிருக்கேன். இப்படிதான் எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். எதை படிச்சா எது புரியுது எழுதியிருக்கேன். நான் உனக்கு அப்படிதான்ப்பா நடத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அப்ளிகேஷன் 1 நடத்திருந்தாலும் அடுத்த கிளாஸ்ல திருப்பி அதை ரீவைண்ட் பண்ணிருப்பேன். நெக்ஸ்ட் கிளாஸ்னாவே இன்னொரு தடவை நடத்திருப்பேன். நடத்திட்டு தான் போயிருப்பேன். ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் வரப்ப எல்லாத்தையுமே ரீவைண்ட் பண்ணேன். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் எடுப்பேன். எக்ஸ்பிரிமெண்ட் 3A ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சுட்டு தான் 4 படிச்சுட்டு ப்ராப்ளம் பார்த்தோம். செகண்ட் கிளாஸ்லயும் 3A படிச்சுட்டு தான் 3C போனோம். நேத்து மட்டும் தான் நாம என்ன பண்ணிருக்கோம், ஸ்ட்ரெயிட்டா 6-1 போயிருக்கோம். நான் அதை முன்னாடியே சொல்லிட்டேன். 3C திருப்பி நடத்த மாட்டேன், டைம் கத்து கிடைக்காது, ஒரு மாதிரி இடிக்குன்ட்டு. அவ்வளவுதான், முடிச்சாச்சு. இந்த மாதிரி நீ படிச்சா ஈஸியா இருக்கும். ஏதாவது ஒரு இப்ப இந்த 14 லைன் இருக்குல்ல, 14 லைன்ல 1 கேன்சல் ஆயிடுச்சு, 13 லைன். 14வது லைனா JE 2023 போட்டுக்கலாம். இதுல இருந்து ஏதோ ஒண்ணு நீ ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்ல 2 நாளைக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு செக்மெண்ட் எடுத்து நோட்ஸ்ல என்ன இருக்கு, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா, ஃப்ரெஷ்ஷா ஒரு ப்ராப்ளம் போட்டா ஆன்சர் வருதான்னு வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணலைன்னா இந்த லெசன் என்ன ஆயிருந்தா அவுட் ஆயிடும். இந்த லெசன் மறந்துடும். அடுத்த லெசன்ல ஒரு செக்மெண்ட் நம்மளுக்கு ஈஸி. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ரெண்டையும் மர்ஜ் பண்ணி நான் ஒரு லெசனா டீச் பண்ணுவேன். அதுல ஒரு பார்ட் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஓகே தானே? அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் அடுத்த வீக் பார்ப்போம். அடுத்த வீக் வரப்ப அந்த லெசனோட நோட்ஸ் தரேன். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் லாக் அவுட் ஆயிக்கலாம்.